நீங்கள் பார்க்குற யூடியூப்பில் வரக்கூடிய ஆடை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன மாதிரி பர்சனாலிட்டின்னு சொல்ல முடியும்? இவர் ராம்குமார். கண்டென்ட்டோட ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம எல்லாருமே பல வருஷங்களா பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த கண்டென்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணி எப்படி ரெவென்யூ சிஸ்டம் பில்ட் பண்ண முடியும் அப்படின்றத லாஸ்ட் 10+ இயர்ஸா இவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த எபிசோட்ல டிஜிட்டல் அசெட்ஸ், டிவிக்கே உடைய அடுத்த டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி, ஏஐ வச்சு எப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்க முடியும், பர்சனல் பிராண்டிங் இன்னைக்கு தேதியில தேவையா, 0 to 1 crore அச்சீவ் பண்றதுக்கான ஃப்ரேம்வொர்க், சோஷியல் மீடியா உடைய அண்டர் கிரவுண்ட் டார்க் சைட்ஸ், இந்த டாபிக்ஸை பத்தி டீப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த டிவிக்கே உடைய ப்ராப்பரான டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த மாதிரி இருந்தது? இவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அப்போசிஷன் இருந்தவங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க நான் பார்த்தேன். இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. இதே நீங்க பேக் பண்ணி நீங்க அடுத்த எலெக்ஷன் டூப்ளிகேட் பண்ணீங்கன்னா சத்தியமா வராது. நாளைக்கு உங்களை போட்டு தள்ளுறதுக்கு ஒருத்தங்க ரெடி பண்ணிருக்கான். இப்போ டிவிக்கே அடுத்தது என்ன பண்ணுவாங்க? அப்போ அடுத்து அவங்க வேற ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்பவே என்னது அதுதான் உங்களை வந்து டிஃபேம் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் 5 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்க தெரியாது. நீங்கள் தோத்தா நான் ஜெயிச்சிருவேன். பப்ளிக்காக ஆடியன்ஸாக வெளியிலேருந்து பார்க்குறப்ப அது தெரியாது. ஒரு மீன் பேஜ் 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கினீங்க. நாங்கள் வாங்கின பேஜ் 6 மாதத்துலேயே பிளாக் ஆயிடுச்சு. விஜய் சித்துவோட இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் என்னென்ன மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்கை இவர் யூஸ் பண்ணியிருக்காருன்றதை நம்ம அழகாக தெரிஞ்சுக்கலாம். ஹிப்ஹாப் ஆதி என்ன வந்து சித்துவோட வீடியோவில் வந்து இதை பேசுகிறாரு. சித்து வந்து லுங்கி பிராண்டு கம்பெனி ஆரம்பிக்கணும். 10 கிரியேட்டர் இருந்த இடத்துல இப்போ 100 கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அது 1000 கிரியேட்டர்ஸாக மாற போகிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தான் தெரில. அப்போ பிராண்ட் கண்ணில் படுறதுக்காக என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பண்ணுறாங்க? பிராண்ட்ஸ் இப்போ இன்ஃப்ளூயன்ஸரை நம்புறதே குறைச்சிட்டாங்க. அவங்களே இன்ஃப்ளூயன்ஸராக மாறதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பர்சனல் பிராண்டிங்கிறது வேற, பிஸ்னஸ் பிராண்டிங்கிறது வேற. பர்சனல் பிராண்டிங் ஆல்மோஸ்ட் செத்துருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் புரியுற மாதிரி சொன்னால் ஒரு டாக்டர் எதுக்கு வீடியோ போடணும்? இந்த ஃபர்ஸ்ட் 1 crore டிஜிட்டலாக அச்சீவ் பண்ணணும்னா அவங்களுக்கான ஃப்ரேம் ஒர்க்காக நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? சூப்பரான ஐடியா சார். அடுத்த 2 இயர்ஸ்க்கு வந்து இதுதான் ரொம்ப பெருசாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் இது இருக்குமா எனக்கு தெரியல. சரி, நீங்கள் இப்போ விதவிதமாக வச்சுருக்க அசெட்ஸ் அப்படின்றது என்னன்னு சொன்னால் எப்படி தெளிவாக மாட்டி விட்டீங்க. சோஷியல் மீடியாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. ஜஸ்ட் நம்ம சாதாரணமாக கண்டென்ட்டை போட்டோம், அதுலேருந்து வியூஸ் வரும், வியூஸ்லேருந்து பணம் வரும் அப்படின்ற மாதிரி மட்டும் பார்க்காம இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் சைக்கிளை தொடர்ந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு நண்பர் நம்ம கூட இருக்காரு. ராம், வணக்கம். வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, ஸ்மைல் சேட்டையில் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. பிளாக் ஷிப்பில் அது இன்னும் பெருசு பண்ணீங்க. அதுக்கப்புறம் பிக் மை ஸ்லாட்லேருந்து ஆப்புடைய க்ரோத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தா கண்டென்ட்டாக ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷனாக பார்த்த விஷயங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் லைனில் எந்த ஒரு காமன் பாயிண்ட்டாக இது எல்லாமே லிங்க் ஆகிருக்கு? நான் ரெவென்யூன்னு சொல்லுவேன். எண்டு கோல் அதுதான். ஓகே, நான் கண்டென்ட் பண்ணாலும் சரி, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாலும் சரி, நான் டுவர்ட்ஸ் ரெவென்யூ இன்ஜினுக்காக தான் நகர்த்துறேன். ப்ராப்ளி இப்போ அது ரெவென்யூன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அந்த டைமில் வந்து வெறும் காசு, ஏன்னா நம்ம ரன் பண்ணணும்ல, ஷோ ரன் பண்ணணும், இவ்வளோ பேர் டீம் ரன் பண்ணணும் அப்படின்றதுனால. ஸோ அதனால் நான் ரெவென்யூன்ற பாயிண்ட்டை தான் நான் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ இந்த ஆடியன்ஸ்க்கு, என்னோட ஆடியன்ஸ்க்கு வந்து ராம் அப்படின்றவர் யார் அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் யாராக சொல்வீங்க? ஃபஸ்ட்டு நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிடுறேன். தமிழ் டெக் சேனல் வந்து கம்ப்ளீட்டாக பேன் ஆச்சு. இன்கம் ஃபுல்லாக ஸ்டாப் ஆச்சு. யார்கிட்ட கேட்குறது என்ன கேட்குறதுன்னு தெரியல. அப்போ நம்ம பார்க்கும்போது ஸ்மைல் சேட்டை சேனல் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. சரி, ஓகே, நம்ம இப்படியே இருந்தால் வேலைக்காகாது, ஒரு மெசேஜை போட்டு பார்ப்போம். மெசேஜ் போடுறதுக்கு நான் அவ்வளோ யோசித்தேன். அப்படின்னும் போது ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு ஸ்மைல் சேட்டைக்கு வந்து மெசேஜ் போடுறேன். அப்போ அவங்களும் ரிப்ளை பண்ணி, சரி ப்ரோ, காண்டாக்ட் நம்பர் இது தான், நீங்கள் வரதுன்னா வாங்கினாங்க. அப்போ சென்னை கிளம்பி போகிறேன். சென்னை கிளம்பி போய் அப்போ நான் பார்த்த 4 முகத்தில் இவரும் ஒருவர். ஆன் த கேமராவில் ஃப்ரண்ட்டில் ஹார்ட்லி ஒரு 2-3 வீடியோவில் வந்திருப்பீங்களா நீங்கள்? ஆமாம். கேமராவுக்கு முன் வராத ஒரு முகம், கேமராவுக்கு பின் இருந்து அந்த கம்ப்ளீட் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து ஸ்மைல் சேட்டை, பிளாக் ஷிப் அண்ட் அதை தொடர்ந்து இன்னும் பல ஜேர்னியில் எல்லாமே ராம் இருந்திருக்கார். இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களையும் சேர்த்து உங்களை பற்றி நீங்களே சொன்னீங்கன்னா எங்கள் ஆடியன்ஸ் இன்னும் தெரிஞ்சுப்பாங்க. இல்லை, அதுதான். இப்போ என்னன்னா, திடீர்னு சடனாக நம்ம நிறைய இடத்துல பிளாக் ஷீப், ஸ்மைல் சேட்டை பற்றி இப்போ பேச ஆரம்பிக்கிறப்போ அவங்க முன்னாடி பார்க்குறவங்கள கன்ஃபியூஸ் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். யார் இவர் திடீர்னு வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போ இருந்து பார்க்குறவங்களுக்கு இப்போ தெரியும்ல. ஸோ டிஜிட்டல் பெருசாக போகுது. ஓகே, அதுக்குள்ளே நம்ம வந்து இருக்கணும். ஆனால் ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிறதுல விருப்பம் இல்லை. ஓகே, அப்படி சூஸ் பண்ணது தான். அகெயின் பிளாக் ஷீப் வந்து எனக்கு அப்படி அமைஞ்சுது. ஸ்மைல் சேட்டை, பிளாக் ஷீப் அப்படி அமைஞ்சுது. ஏன்னா ஃப்ரண்ட் எண்டில் ஒரு ஆள் இல்லாமல் வெறும பின்னாடி மட்டும் ஒரு ஆள் வச்சு ஒரு விஷயத்தை ரன் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்றைக்கி யார் ஃபேஸோ அவங்களுக்கு தான் இன்றைக்கி வண்டி ஓடுது. இன்றைக்கி காலகட்டம் அப்படி தான் இருக்குது. பட் என்னோட ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு கிராஃப் மேலே போகிறது முக்கியம் இல்லை. ஒன்று, அந்த கிராஃப் கீழே விழுகாமல் இருக்கணும். ரெண்டாவது, இல்லை கிராஃப் போன இடத்துல சஸ்டெயின் ஆகணும்.
இவ்வளோ தான் நமக்கு மைண்டில் எட்டின பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். அப்போ இன்றைக்கி ஸ்மைல் சேட்டே பிளாக் ஷிப்ன்ற விஷயம் கிராஃப் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இது என்றைக்குமே கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கிறது தான் என் பொறுப்பு. இவ்வளோ தான் நான் என் மைண்டில் எடுத்துட்டது. இது வந்து அந்த டைமில் வந்து இவ்வளோலாம் நமக்கு நாலேஜ்லாம் கிடையாது. ஒன்று பண்ணிட்டோம், இது என்றைக்கா இருந்தாலும் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்ற பாயிண்ட்டுக்குள்ளே தான் அது போனதும். அப்போது அகெயின் ரெவன்யூ தான் விழுகிறதுக்கான முக்கியமான இடமா இருக்கும். காசு வேலைனா கம்பெனி இழுத்து முடிடும், இவ்வளோ தானே. அப்போ வந்து அந்த காசை கன்சிஸ்டண்ட்டாக வர வைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கணும், அதை மேனேஜ் பண்ணணும். அப்போ காசு வரணும்னா பின்னாடி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஈகோ சிஸ்டமில் வேறு எப்படிலாம் எனக்கு காசு கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றது தான் பிளாக் ஷிப்பில் பண்ணது. அங்கே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே பண்ண விஷயங்களில் தான் வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம பண்ண எல்லா இடத்துலையும் நம்ம வந்து டெப்ளாய் பண்ணோம். அதுலேயும் நிறைய ஃபெயிலியர்ஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து சக்ஸஸ்ன்னு ப்ராபப்ளி நீங்கள் பிளாக் ஷிப் சக்ஸஸாக நம்ம பேசலாம். பட் நம்ம பண்ணதுலேயே 4-5 விஷயங்கள் ஃபெயில் ஆனதும் இருக்குது. ஓகே. ஸோ ஆனால் இது வந்து தொடர்ந்து பண்ணிருக்கோம். அது ஒன்று தான் நான் என்னோட பெரிய ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். எவ்வளோ அடிபட்டாலும் எவ்வளோ விழுந்தாலும் ஒன்றும் இல்லை எங்கே இருந்தாலும் நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான். ஆமாம், இருடா பார்த்துக்கலாம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டில் இப்போவுமே இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட் எண்ட் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. ஃப்ரண்ட் எண்டில் வேணால் தான் காசே சம்பாதிக்க முடியும். சர்வீஸ் பிஸ்னஸில் இருக்கவங்க ஸ்பெசிஃபிக்காக அப்படின்லாம் ஒரு காலகட்டத்தில் இருக்கப்பயுமே நான் ஸ்டில் பேக் எண்ட்லேயே இருக்கிறது வந்து ப்ராபப்ளி நம்ம ரொம்ப முன்னாடியே என்ட்ரி ஆனதுனால மட்டும்தான் நான் வந்து ஸ்டில் அது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் வண்டி ஓடிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கி ஒரு என்ட்ரண்ட்டாக இருந்து நான் ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் காட்டாமல் இருந்தேன்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் கிடைக்குமா, இல்லை எப்படி நம்மளால் க்ரோ ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான். இப்போது எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ யூடியூப் அப்படின்னாலே யூடியூபோட ஆட்சென்ஸ் தான். அது இல்லாமல் தப்பித்தவரி ஏதாச்சும் பிராண்ட் ஸ்பான்சர்ஷிப் வரும். இது 2. இது இல்லாமல் அஃபிலியேட் இன்கம். தப்பித்தவரி நம்மளுடைய ரெஃபரலில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா அதை நம்பி வாங்கினாங்க. ஸோ இந்த 3 இன்கம் எங்களுக்கு தெரியும். இப்போ இது இல்லாமல் வேறு என்னென்ன டைப் ஆஃப் ரெவன்யூ சோர்சஸ் இன்றைக்கி வந்து பொதுவாக கிரியேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே கிளாரிட்டி இருக்கும். இப்போ உங்களுக்கே நான் சொல்கிறேன். ஓகே. இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. ஓகே. இப்போ இந்த எக்யூப்மெண்ட்ஸில் எங்கே வாங்கணுன்ட்டு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே. அகெயின் இது எனக்கு தேவையா தேவையில்லையா, இல்லை இது என்ன ப்ரைஸில் கிடைக்கும், இது மாதிரி இருக்குன்னா இதை ஒரு ட்ரேடாக நீங்கள் பண்ண முடியுமா? ஒரு இ-காமர்ஸாக ரொம்ப புரியுற மாதிரி சொன்னால் நீங்கள் ஒரு டெக்கு சம்மந்தக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து ஒரு இ-காமர்ஸ் பிராண்ட் பில்டு பண்ணி உங்களால் ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பண்ண முடியும். யூ கேன் மேக் சம் எக்ஸ்ட்ரா மணி, வேல்யூவேஷன் வரைக்கும் கொண்டு போக முடியும். இன்றைக்கி அதுக்கான மார்க்கெட் ரொம்ப பெருசாக இருக்குது. 2வது, நிறைய பேர் இன்னும் நான் யூடியூப்பில் எப்படி ஸ்ட்ராங்காக வீடியோ போடுறது, எப்படி நான் அதில் வந்து அதுக்கான பேக் அண்ட் எஸ்இஓ இன்ஜின் செட்டப் பண்ணுறது, இந்த யூடியூபே லேர்ன் பண்ணணுன்றது நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் ஒரு ரெக்கார்டட் மாடியூலாவோ இது ஒரு கோர்ஸாக நீங்கள் சேல் பண்ண முடியுமா? இட் இஸ் அ செகண்டரி லேயர் ஆஃப் உங்களுக்கு ஒரு காமர்ஸாக இருக்கலாம். 3வது, நான் எல்லாமே கரெக்டாக பண்ணுறேன், எனக்கு அப்பப்போ எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ஓகே. எனக்கு வந்து டக்குன்னு அக்சஸ் பண்ணி எனக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் வேணும். அப்போது வந்து ஒரு கம்யூனிட்டி பில்டு பண்ணுறீங்க. அந்த கம்யூனிட்டிக்கு யூ கேன் சார்ஜ் சம்திங். அந்த கம்யூனிட்டி வந்து எப்படின்னா அவங்க எல்லாருமே இதர் டுவோர்ட்ஸ் இந்த ஈகோசிஸ்டமில் இருக்கவங்களுக்கு யூ கேன் பி அ மென்டர். ஓகே. இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம்க்கு நீங்கள் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். விச் இஸ் த 3rd லேயராக நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இதை தாண்டி அடுத்து நான் சொல்கிறேன், நிறைய பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ். ஓகே. நான் தமிழ் நாட்டிலே ஒரு பெரிய கார்ப்பரேட் இப்போ ரீசெண்டாக ஒரு அக்விசிஷன் நடந்துச்சு. அவங்க ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய கார்ப்பரேட் வந்து ஒரு கம்பெனியை வாங்கினாங்க. அந்த கார்ப்பரேட் தே ஆர் பில்டிங் அ செப்பரேட் யூடியூப் டீமே பில்டு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குன்னு 4 லாங்குவேஜில் சேனல் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போது அவங்களால அது பண்ண முடிஞ்சிச்சு. இது மாதிரி சேனல் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுமே எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் லைக் நான் பேசிக்காக சொல்கிறேன், ஒரு ரீஜனலாக ஒரு ரியல் எஸ்டேட் சேனலில் ஆரம்பித்து பர்சனல் பிராண்டிங்கிறது வேறு, பிஸ்னஸ் பிராண்டிங்கிறது வேறு. ஸோ இந்த பிஸ்னஸ் பிராண்டிங்கை பண்ணி கொடுக்குறத ஒரு சர்வீஸாக உங்களால் பண்ண முடியுமானா உங்களால் பண்ண முடியும். பிகாஸ் உங்களுக்கு டே இன் டே அவுட்டே நீங்கள் அதை தான் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஆடியன்ஸ்ட்டு எப்படி போய் சேர்றதுன்னு தெரியும், எப்படி குவாலிட்டி கான்டென்ட் எடுக்கிறதுன்னு தெரியும். இப்போ உங்களுக்கு போட்டாலே 4 வெர்டிகல் இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொன்றையும் நீங்கள் மல்டிபிள் ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நான் வந்து ரெவன்யூன்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ப்ராபப்ளி பார்க்குறவங்க வந்து அப்போ எனக்கு இது மாதிரி என்ன பண்ணலாம், இது மாதிரி என்ன நாங்கள் அது பண்ணுறதில்ல. நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்கிறதுக்கு நான் இங்கே நாங்கள் அது பண்ணுறதில்ல ஸ்பெசிஃபிக்காக. இதுவும் கரெக்டாக இருக்குது, இந்த பக்கம் அட்டென்ஷன் கரெக்டாக இருக்குன்னா இதை பிரிட்ஜ் பண்ணுறது தான் எங்களோட வேலை. இதுதான் இப்போ நான் பண்ணிருக்கேன். ஸோ இப்படி பண்ண முடியும், எல்லா கிரியேட்டர்ஸாலையும் இப்படி பண்ண முடியும் ரெவன்யூ பண்ணுறதுக்கு. பெர்ப்ளெக்சிட்டியோட ஃபவுண்டர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அம்பானியை நான் ஒரு தடவை பீட் பண்ணும்போது அவர் சொல்லியிருந்தார், கான்டென்ட் இஸ் கிங், டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் காட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி தான் நம்ம தொடர்ந்து நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். யூ பி அ பிஸ்னஸ் மேன், யூ பி அ கண்டென்ட் கிரியேட்டர், வாட் எவர் இட் இஸ். பட் அந்த பிரமிடில் 3 விஷயங்களை நம்ம வந்து அடிக்கடி பார்க்குற விஷயங்கள் வந்து, ஒன்று கண்டென்ட், இன்னொன்று டிஸ்ட்ரிபியூஷன்,
இது 3த்தையும் கனெக்ட் பண்ணும்போது நம்மக்கிட்ட இன்னொன்று வர்றது தான் காமர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்றத கொஞ்சம் எளிமையாக விளக்க முடியுமா? டிஜிட்டலாவே மொத்தமே 3 லேயர் தான். ஓகே. நான் அப்படியே வரேன் அங்கிருந்து. கன்டென்ட் கிரியேஷன். நான் கன்டென்ட் பண்ணி, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணிட்டோம். பண்ணி நான் என் மொபைல்ல வச்சுட்டு நானே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, கன்டென்ட் கிரியேஷன் ஓவர். இந்த கன்டென்ட் கிரியேட் பண்ணி ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல நான் அத போடுறேன். அந்த பிளாட்ஃபார்ம்ல போட்டதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் பீப்பிள எனக்கு பார்க்க வைக்கிறேன். எனக்கு ஒரு ஆடியன்ஸை பில்ட் பண்றேன். அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கன்டென்ட் கிரியேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது 2வது லேயர். இது எத்தனை பிளாட்ஃபார்ம்ல எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். இப்போ இந்த 2 லேயர்ல இப்போதைக்கு இருக்கக்கூடிய கிரவுட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 85% ஆஃப் பீப்பிள் வந்து இந்த 2 லேயரோட தடுமாறிடுறாங்க. ரைட்? 3வது லேயர்ல இருக்கவங்கலாம் யாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோ கால்டு காமர்ஸ் ஆர் பிசினஸ்ன்னு சொல்றவங்கலாம், பிசினஸை வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையான கான்டென்ட் கிரியேஷனும், டிஸ்ட்ரிபியூஷனும் பண்றவங்களா இருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு பணம் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியுமா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஏதோ ஒரு கோர்ஸ் செல்லர்னு வச்சுக்கலாம். ஓகே. அவர் கோர்ஸ் வித்துட்டு தான் இருப்பார். ஓகேவா? இந்த கோர்ஸை இன்னும் நான் அதிகமாக விற்கிறதுக்காக கண்டென்ட் போட வந்திருப்பார். அதை வந்து நான் யூடியூப்ல போடுறேன், இன்ஸ்டாகிராமில் போடுறேன், லிங்க்டின் எழுதுறேன்னு சொல்லி இந்த கோர்ஸை இன்னைக்கு வித்துட்டு இருக்கதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான சிஸ்டமை தான் இங்கே ரிவர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இப்படி பண்ணுறவங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஓகே. இன்னும் புரியுற மாதிரி சொன்னால், ஒரு டாக்டர் எதுக்கு வீடியோ போடணும்? அவருக்கு ஆல்ரெடி பேஷண்ட் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் எனக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது எஸ்பெஷலி நானும் அந்த வீடியோ பார்த்தேன். டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த கிங் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. எப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கிங்காக மாறும் அப்படின்னா, திரும்ப அது காமர்ஸ்க்கு வந்தால் தான் அது வேலைக்கு ஆகும். எதுவுமே இல்லாமல் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு ஆடியன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ அப்போது அவங்க பேசுகிறவங்களாம் ஏதோ ஒரு பிஸ்னஸை வச்சுக்கிட்டு தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஸோ இப்போ ஒரு புதுசாக ஒரு கிரியேட்டர் இல்லாட்டி வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு வந்து தான் ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா கோயிங் ஃபார்வர்ட் இதுதான் நெக்ஸ்ட் நார்ம்ஸ் அப்படின்றது தான் நான் பிலீவ் பண்ணுறேன். பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்களோ இல்லையோ, சோஷியல் மீடியா எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இப்போ இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே இருந்துடுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணக்கூடியவங்க ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அப்போ எந்த ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து யோசித்து ஸ்டார்ட் பண்ணால் இட் வுட் பி பெட்டர் ஃபார் தெம். இப்போ நாங்கள் அப்படி தான் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். நான் அதை வச்சு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். எப்படி மேபி நீங்கள் அப்படி கூட யாராவது பார்க்கலாம். ஸோ நாங்கள் இந்த பிஸ்னஸ் கோலை வச்சுருக்கேன். அந்த பிஸ்னஸ் கோலுக்கு டுவர்ட்ஸ் பேக் எண்டில் நான் வந்து கான்டென்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே. நான் வந்து கான்டென்ட் கிரியேட்டர் கிடையாது. நான் ஒரு கோல் வச்சுருக்கேன். இந்த கோலுக்கு போகணும், இல்லை இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். இந்த பிஸ்னஸ் பண்ணுறப்போ எல்லாருமே ஒரு பிளான் போடுவாங்க. ஒரு 18 மாதம், ஒரு 24 மாதத்துக்கு ஒரு ஜேர்னி பிளான் போடுவாங்க. அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது அந்த 24வது மாதம் நான் ஒரு ஈல்டு எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நான் முதல் மாதம் நான் என்ன பண்ணுறேன்னா கண்டென்ட் பண்ணுறேன். ஓகே. எப்போ அது ட்ரேடு அந்த பிஸ்னஸ்குள்ளே மூவ் ஆகும்? 20 மாதத்துக்கு அப்புறம் தான் மூவ் ஆகும். ஆனால் அந்த 20 மாதம் நான் கண்டென்ட் பண்ண போகிறேன். இந்த பிஸ்னஸ் கோலுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்டான கான்டென்ட் இன்றைக்கி நான் பண்ணுறேன். ஓகே. இப்படி தான் இது வந்து இன்றைக்கி யோசிக்கணும். இது டெஸ்டினேஷன் வச்சுக்கிட்டு, இந்த பர்பஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இங்கே ரிவர்ஸில் வரலாம். இல்லை, நான் வெறும் கான்டென்ட் கிரியேஷன் தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி பர்பஸோ இல்லை பிஸ்னஸ்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஐடியாவே கிடையாது அப்படின்னா, சூப்பரான ஐடியாஸ் தரேன். நீங்கள் இந்த பாட்டை மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே வாங்க. இந்த பிஸ்னஸ் மட்டும் யாரோ ஒருத்தர் பண்ணிருப்பாங்க. 2 பேரும் ஜாயிண்ட் வெஞ்சராக பண்ணிவிடுங்க. வேலையே முடிஞ்சு. வெரி சிம்பிள். ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பண்ணுறாரு. சென்னையில் தமிழில் அவர் இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தார். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் போட்டுட்ருக்காரு. அவர் ரியல் எஸ்டேட் வீடியோஸ் போட்டுட்ருக்காரு. ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி இல்லை, ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு சேல் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி. இவங்க வந்தாங்க. இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் எடுத்துக்கிட்டாங்க. சார், நீங்கள் நான் சொல்கிற ப்ராப்பர்ட்டியை மட்டும் ப்ரொமோட் பண்ணிட்டு வாங்க சார். நம்ம கால் டு ஆக்ஷன் வந்து என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க சார். நான் அதை விற்கிறேன் சார். விற்கிறதுல உங்களுக்கு ஒரு ஷேர், எனக்கு ஒரு ஷேர் சார். வேலை முடிஞ்சிச்சு. அவர் வேற ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிருக்காரு. பார்ட் டைமாக அந்த யூடியூப்ல இந்த வீடியோ பண்ணிருக்காரு. அங்கேயும் ஒரு ரெவன்யூ பண்ணிருக்காரு, இங்கேயும் ஒரு ரெவன்யூ பண்ணிருக்காரு. லீட் எடுக்கிற வரைக்கும் தான் இவர் வேலை. கன்வெர்ட் பண்ணுறது இவர் வேலை. ஜாயிண்ட்டாக பண்ணிருக்காங்க. ஹாப்பியாக பண்ணுறாங்க. இப்படி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ அடுத்த 2 to 5 இயர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்க போகுது? சத்தியமாக தெரில. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தான் தெரில. மாறிக்கிட்டே தான் இருக்குது. என்ன ஒரே ஒரு எனக்கு பெரிய அட்வான்டேஜ், நான் பின்னாடி இருக்கிறதுனால நான் மாறிக்கிட்டே இருக்கேன். முன்னாடி இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இல்லை, அதுதான் என்னோட பிரச்சனை. இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ்னா ஒரே விஷயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. அடுத்த 2 இயர்ஸ்க்கு வந்து இதுதான் ரொம்ப பெருசாக இருக்க போகுது. என்னென்னா, கண்டென்ட்லேருந்து காமர்ஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு பக்கம். இல்லை, இந்த காமர்ஸை எனேபிள் பண்ணி கொடுக்குற எங்களை மாதிரி சர்வீஸ் பண்ணுறவங்க இதை வந்து ஆட்டோமேட் பண்ணி கொடுக்குறது, இல்லை எனேபிள் பண்ணி கொடுக்குறது அப்படின்றது சர்வீஸாக பண்ணுவாங்க. இது 2 பயங்கர பெருசாக இருக்க போகுது. இதுக்கு வந்து பெரிய மார்க்கெட் இருக்குது. இது இன்னும் ஓப்பன் ஆகலை 100%. அது ரொம்ப பெருசாக இருக்கும் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இது இருக்குமா எனக்கு தெரியல.
அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒன்று இருக்கலாம். அதே போல் இப்போ கண்டென்ட் கிரியேட்டர் லெட் நிறைய பேர் டிவி சீரீஸ்க்கு போயிட்டாங்க, உங்கள் டீம்லேருந்து நிறைய பேர் படத்துக்கும் போயிட்டாங்க, அடுத்ததாக பொலிட்டிஷியன் ஆகிட்டாரு. அப்படின்ற பட்சத்தில் இப்போ வேறு என்னென்ன விஷயங்கள் இன்னும் அடுத்ததாக நடக்கும்? இப்போ இந்த கண்டென்ட் அதாவது கிரியேட்டர் லெட் பிஸ்னஸஸ் அப்படின்றது இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஊரில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், தமிழில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆமாம், இப்போ ஹிந்திலலாம் ஃபிசிக்ஸ் வேலைலாம் ஐபிஓ எடுத்துகிட்டு போயிட்டாரு. நான் தான் சொல்ல வந்தேன். இப்போ ஐபிஓ அதாவது யூடியூப் சேனல்லேருந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணி ஐபிஓ போகிற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டலை மட்டும் நம்பி இன்றைக்கி ஒரு எலெக்ஷனில் ஒருத்தவங்க ஒரு கட்சி ஜெயிக்கிறாங்க. டிஜிட்டலை நம்பி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க இன்றைக்கி பாலிடிக்ஸில் ஒரு பெரிய லெவலில் வர முடியுது. அப்படின்றப்போ முன்னாடி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும். எல்லா படத்துலையும் ஒரு யூடியூபர் இருப்பாங்க. ஓகே, யூடியூப்லேருந்து வந்தவங்க கண்டிப்பாக யாராவது வந்து ஒரு படத்தில் நோன் ஃபேஸ் யாராவது இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ அது யூடியூப்லேருந்து பாலிடிக்ஸ் போயிடுச்சு. ஓகே, அடுத்த பெரிய மைல் ஸ்டோன் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அந்த மைல் ஸ்டோனுக்கு அது போயிடும். 2 வருஷத்தில் அங்கே போகும். அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து மேபி இப்போ லோக்கல் பாலிடிக்ஸில் வந்து பெரிய லெவலில் வந்திருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் லெவல் பாலிடிக்ஸில் யாராவது பெரிய ஒரு யூடியூபர் வரலாம். யாருக்கு தெரியும்? வாய்ப்புகள் இப்பயே பார்த்து வச்சுக்கிட்டு பார்க்கலாம். சரி, இப்போ பாலிடிக்ஸ் வந்ததுனால இந்த விஷயத்தையும் கேட்டுடுறேன். ரீசெண்டாக ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்தது, நம்மளும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தமிழ்நாட்டில் 2 பிரதான கட்சிகள் தான் தொடர்ந்து மாறி இருந்துகிட்டு இருப்பாங்க. நமக்கு கேஷுவலாக நமக்கு தெரிஞ்ச ட்ரெடிஷ்னலான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மெத்தடை அவங்க யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. டோர் டு டோர் கேம்பெயினாக இருக்கட்டும், பேனர்ஸாக இருக்கட்டும், கட்அவுட்ஸ், ரெகுலரான ஃபார்மேட். இதுக்கு அடுத்தபடியாக டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்க வந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம யூடியூப் சேனல்ஸ் நம்ம ஒரு இதில் டிஸ்கஸ் பண்ணி போய் எப்போ உங்கள் சேனலை ஓப்பன் பண்ணி வீடியோ பார்த்தாலே அந்த கட்சியோட அட்வர்டைஸ்மெண்ட் தான்ப்பா வருதுன்னு சொல்லி அந்தளவுக்கு யூடியூப்பில் வந்து அதிகமாக புஷ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி இதை இன்னொரு அடுத்த லெவல்ன்றதை விட இன்னொரு 4-5 லெவல் எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் இப்போது ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய டிவிக்கு. ஸோ இந்த டிவிக்கு உடைய ப்ராப்பரான டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த மாதிரி இருந்தது? பேக் எண்டில் நீங்கள் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. அப்போ இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்கல்ல, அது விஷயங்கள் என்ன? டிவிக்கு என்ன பண்ணாங்கன்னு அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம இப்போ பிரேக் பண்ணுவோம். சரி, ஓகே. எல்லா பொலிட்டிஷியனும் டிஜிட்டலில் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்போசிட்டில் இருந்த எல்லாருமே பண்ணுறாங்க. கண்டென்ட் பண்ணுறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க, விச் இஸ் கால்டு டிஸ்ட்ரிபியூஷன். இது சரியாக பண்ணுறாங்க. நம்ம ஏதோ ஒரு அவுட்கம்னு வச்சுக்கலாம், விச் இஸ் த தேர்ட் லேயர். இந்த தேர்ட் லேயர் அவுட்கம்மை தான் இவங்க ரொம்ப சரியாக பண்ணாங்க. அதனால தான் இன்றைக்கி உங்களால் ஈல்டு எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு என்னென்னா, நான் உங்களுக்கு நல்லது பண்ணுவேன் சார், நான் இது பண்ணிவிடுவேன் சார், அது பண்ணிவிடுவேன் சார்னு தான் ஊரில் இருக்க எல்லா கட்சியும் பண்ணது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறத இன்னும் 10 பேர் சொல்ல வச்சாங்க. நான் நல்லவன்னு சொல்கிறதுக்கும் என்னை 10 பேர் நல்லவங்க சொல்கிறதுக்கும் வித்தியாசம் வேறு. அதுதான் அங்கே நடந்தது. அதையும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நடந்துச்சு. ரொம்ப அழகாக அது பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இப்போ 234 தொகுதியிலையும் ஆர்கானிக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான அசட்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, எந்த மாதிரி? ஒரு பர்சனாலிட்டி ஒரு தொகுதிக்கு ஒரு 20-30 இன்ஸ்டாகிராம் பேஜ் புதுசாக கிரியேட் பண்ண. ஒரு தொகுதிக்கு 20-30? ஆமாம். ஓகே, அப்போ 234 தொகுதினா அதுவே போயிடுச்சு. 5000 பேஜ் கிட்ட வந்துடும். ஓகே, 5000 பேஜ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான சிஸ்டமை ரெடி பண்ணிட்டாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற சிஸ்டம் என்ன? எப்பொழுதுமே ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்க போகுது, இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. இது ஒரு ஷேரபிள் ஆக்டிவிட்டியாவோ இல்லை ஷேரபிள் ஈவெண்ட்டாக இருக்கணும். அதை நான் தூக்கி இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இது ஷேர் ஆகணும். இங்கே ஆல்ரெடி இவர் வந்து ஒரு ஃபேம். ஓகே, இந்த ஃபேமில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டை இது நான் தூக்கி போட்டேன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஷேரிங் ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஓகே, அப்போது அவரும் ஷேர் பண்ணுறாரு, இவரும் ஷேர் பண்ணுறாரு, நானும் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ இது எங்கே போய் முடியும்? அதனால தான் ஹெவி டிராஃபிக்கில் வந்து இது வந்து நின்றுச்சு டிஜிட்டலாகவே. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன ரொம்ப சூப்பராக ஒரு விஷயம் பண்ணாங்க. ஆனால் 2 வீடியோ 3 வீடியோவுக்கு சோகால்டு அந்த பெரிய தலையை ப்ரொமோட் பண்ணுறாங்க. 3 வீடியோக்கு அப்புறம் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை எலிவேட் பண்ணுறாங்க. சரிசமமாக ஒரு லேயரில் கொண்டாந்து வைக்கிறாங்க. ஸோ அப்போ 3 வீடியோவில் இவரை பார்த்ததுக்கப்புறம் ஷேரிங் ப்ராசஸ்க்குள்ளே போயிடுச்சு. அப்போ 4ஆவது வந்து யாரோ ஒரு லோக்கலில் இருக்க கேண்டிடேட் வர ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். இவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து டேக் ஆஃப் ஆயிடுவார். ஓகே, இப்படி இதை வந்து ப்ரொமோட் பண்ணி ஆர்கானிக்காக எடுத்துகிட்டு போனாங்க. 2வது பாயிண்ட்டு, ஆர்கானிக்காக பண்ணணும்னு எந்த கேண்டிடேட்டுமே உட்காந்து பேசவே இல்லை மைக்கு முன்னாடி. ஆன் கிரவுண்டில் அவங்க போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும், மக்களை பார்க்குற மாதிரி இருக்கும். இது ஒரு பேட்டர்னாக இந்த 234 தொகுதியிலையும் இந்த 20-30 பேஜ்லையும் ஒரே பேட்டர்ன், ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி உங்கள் ஊர் கிருஷ்ணகிரியில் இருந்தவனும் சரி, திருநெல்வேலியில் இருந்தாலும் சரி, தூத்துக்குடியில் இருந்தாலும் சரி, ஒரே ஃபார்மேட்டில் இருப்பாங்க. இந்த கன்ஃபியூஷனே இருக்காது. எதுவுமே ரேண்டமாக கிளம்ஸியாக அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போட்டுக்க மாட்டாங்க. ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜராக அதை ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதோட அவுட்கம் தான் வந்து இப்போ நான் வந்து இங்கே ரிசல்ட்டாக நான் பார்க்குறேன்.
இந்த ட்ரெண்டி வேர்ட்ஸை வந்து சினிமாவில் நார்மலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சின்ஸ் அவர் வந்து ஆக்டராக இருந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்து வராரு அப்படின்ற பட்சத்தில் அவங்க இல்லை விஜய் சார் வந்து பிளான் பண்ணி பேசினதா இல்லை அவங்க பேசின வார்த்தைகளை இவங்க ட்ரெண்ட் பண்ணாங்களா? இவர் ஒரு ஆக்டர்ன்றதுனால இவர் இப்படி தான் பேச போகிறாரு, பஞ்ச் டைலாக் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். இல்லை அவங்க வந்து ஸ்கிரிப்டடாக கூட ஆப்ரேட் பண்ணிட்டோம். இவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அப்போசிஷனில் இருந்தவங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க நான் பார்த்தேன். அவங்களோட அப்போசிஷன் டே அந்த 2 நாள் ஸ்பீச் நடந்தது இல்லையா, அவங்க கொடுத்தது எல்லாமே அப்படியே இந்த ட்ரெண்டுக்கான லாங்குவேஜாக மாற்றினாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரீல்ஸ்க்கு பதிலாக ரியலாக பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி ஐபேட் வச்சுட்டு அந்த கான்வர்சேஷனை பில்டு பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 விஷயங்கள்லாம் பேசினாங்க. எல்லாமே இந்த ட்ரெண்டுக்கான ஒரு லாங்குவேஜாக அது மாறுச்சு. இதுதான் பிடிக்குது, இப்படி பேசினா தான் அவங்களுக்கு புரியுது, இது பேசினா தான் கட் பண்ணி அந்த ஒரு நிமிஷத்தில் ஷேர் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி அவங்களோட ஸ்கிரிப்டே மாறிடுச்சு. ஏன்னா இவர் பேசுறதுக்கு கவுண்டர் பார்ட் பண்ணணும், ஏன்னா இவர் பேசுகிறதா ஷேர் பண்ணுறாங்க. அப்போ நானும் அந்த மாதிரி பேசினா தான் என்னோட ஆடியன்ஸ் 10 பேர் ஷேர் பண்ணுவான். இப்போ அவங்க அப்படியே ஷிஃப்ட் எடுக்கிறாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, நெக்ஸ்ட் டேவே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இப்போ டிவிகேவோட இந்த டிஜிட்டல் பிளே புக் இவங்க எப்படி வந்து வின் பண்ணாங்க, ஏன்னா இந்தியாவில் இந்த அளவுக்கான வெற்றி யாருக்குமே கிடையாது அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது, ஸோ இதை வந்து ஒரு ரோட் மேப்பாகவே கிரியேட் பண்ணி ஒரு பிளே புக்காகவே கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட்டு எந்த ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், எந்த ஒரு கேண்டிடேட்டாக இருக்கட்டும், இவங்களுக்கான ஒரு பிளே புக்காக வந்து நாங்கள் பண்ணி தரோன்ற மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் இப்போ ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தாலும் யோசிக்க ஆரம்பிச்சு பெங்களூரில் 2-3 கம்பெனிஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கோயிங் ஃபார்வர்ட் இருக்குமா? டெஃபினட்டாக இருக்குது. ஓகே, இப்போ டிஜிட்டலாக ஃபார் பொலிட்டிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட்டுன்றதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் இப்போ டிவிக்கோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கல்ல, இப்போ இதே நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் அடுத்த எலெக்ஷன் டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா ஓடாது. நான் இன்னைக்கு எழுதி தரேன், 2 வருஷம் கழிச்சு கூட யாராவது பார்க்கட்டும். இப்போ டிவிக்கே அடுத்தது என்ன பண்ணுவாங்க? அப்போ அடுத்து அவங்க வேற ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போவே. என்னது அதுதான் முக்கியம். இப்போ டிவிக்கு இல்லை, இதுதானே நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு இன்னும் 5 இயர்ஸ் இருக்குல்ல. இப்போ அடுத்து என்ன வேணும் அப்படின்னா அத்தாரிட்டி சோர்சஸ்குள்ளே போகணும். இப்போ அவர் எனக்காக ஒரு 20 பேஜ் யாரோ ஒருத்தவங்க எனக்காக பேசினாங்களா, அது ட்ரஸ்டபிள் சோர்ஸ் இல்லை. இப்போ ட்ரஸ்டபிள் சோர்ஸஸாக அதை பில்டு பண்ண ட்ரை பண்ணுறாங்க இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியில். அது ட்ரஸ்டபிள் சோர்ஸ் தான், அவங்க சொன்னால் கரெக்டு தான், ஏன்னா அவங்க இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இதே மாதிரியான ஈக்குவேஷனை ட்ரஸ்டபிள் சோர்ஸஸாக பில்டு பண்ணிருக்காங்க. அப்போ இனிமேல் ரீஜனலாகவே ஒரு அத்தாரிட்டி பில்டிங்கான ஒரு ஒரு நடுநிலையான ஒரு ஈகோசிஸ்டம் பில்டு பண்ணுறதுக்கான தேவைகள் தான் இருக்குது. அதை தான் அடுத்து பில்டு பண்ணணும். இப்போயே டிவிக்கு அதை பில்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் டிஜிட்டல் இஸ் கோயிங் டு பிளே அ மேஜர் ரோலான்னு கேட்டிங்கன்னா 100% பண்ண போகுது. ஓகே, இன்றைக்கி வந்து ப்ராபப்ளி இஃப் யூ ஆர் அ சப்போர்ட்டர் ஆஃப் எனி பார்ட்டி, நீங்கள் எந்த பக்கம் வந்தாலும் யூ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் அப்படின்னா அந்த பார்ட்டி உங்களை ரெகக்னைஸ் பண்ணணும் நல்லா. நம்மளுக்கு நீங்கள் பொலிட்டிக்கலாக ஆன் கிரவுண்டில் நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்டஃப் இருக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்த காலம் போய் பொலிட்டிக்கலாக உங்களால் அந்த ஆன் கிரவுண்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான டிஜிட்டல் பேலன்ஸ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா யூ ஹாவ் அ மேஜர் லைக் ஒரு ஸ்ட்ரென்த்து கம்பேர்ட் டு ஹிம். அந்த சுச்சுவேஷனுக்கு இப்போ நகர்றாங்க. நான் சொன்ன ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸுமே உங்களை அதை நல்லா ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நியூ ஜென்ரேஷன் ஸ்ட்ராங். இப்போ நீங்கள்லாம் அடுத்து எம்பி ஆனால் நீங்கள்லாம் நான் 50 லட்சம் 50 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க, அப்போ நாளைக்கு வந்து தம்பி கிருஷ்ணகிரி அவர் தூக்கி போடுப்பா. டிவிகேக்கு எது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா அந்த டிஜிட்டல் ப்ரெசன்ஸ். அண்டு இப்போது வந்து அது எப்படி போயிருக்குன்னா, இது வரைக்கும் சட்டசபையை பார்க்காதவங்க, இது வரைக்கும் வந்து பதவி பிரமாணம்னா என்னன்னே தெரியாதவங்க, ஃப்ளோர் டெஸ்ட்டை பார்க்காதவங்க எல்லாமே இந்த வாட்டி லைவாக ஒரு நியூஸ் சேனல்ஸ்லையுமே லைவ் எகிருச்சு. லாஸ்ட் 30 நாளாக ப்ரோ எங்கள் வீட்டில் காலையில் இருந்தது ஏதாவது சாமி பாட்டு போடுவாங்க ப்ரோ. காலைல 6 மணிக்கு எடுத்து ஏதாவது நியூஸ் சேனலில் போட்டாங்க ப்ரோ. ஃபேமிலியாக எல்லாம் நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நான் காலைல ஆஃபீஸ் கிளம்பும் போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி 20 நிமிஷம் நியூஸ் பார்ப்பேன், அதுக்குள்ளே சண்டை போடணும். இப்போ சண்டையே தேவையில்லை, 24/7 அந்த நியூஸ் தான் ஓடுது. இப்போது எந்த பர்டிகுலர் சோஷியல் மீடியாவோட பவரால் இல்லை அந்த இன்ஃப்ளூயன்ஸால் இல்லை அந்த டிஸ்ட்ரிபியூஷனால் இவங்களுக்கு வந்து இப்போ இந்த ஒரு பவர் வந்து கிடச்சதோ, அந்த பவர் எல்லாமே சேர்ந்து இப்போ இவங்களை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுறது அப்படின்றதுமே ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷராகவுமே இருக்கும்ல. பயங்கர ப்ரெஷர், பயங்கர ப்ரெஷர். ஸோ இதையுமே வந்து இவங்க டிஜிட்டலாகவும் இந்த சோஷியல் மீடியாவை டேக்கிள் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் விஷயங்கள் வந்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன். அதான் பிரதர் சொல்கிறேன். இப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு லைவாக போகிற விஷயங்களை வந்து குறைப்பாங்க. ஓகே, ஆனால் அவாய்ட் பண்ண முடியாது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டேஜில் போய் பேசுகிறீங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் நீங்கள் லைவில் தான் பேசணும். ஓகேவா? அப்போது லைவாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து இவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் இருக்கணும். முன்னாடி நிறையா லைவ் ஈவெண்ட்ஸும் லைவ் ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சு. ஓகே, எனக்கு அது ரெஸ்ட்ரிக்ட் ஆகுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது இப்போ. ஏன்னா சின்னதாக ஒரு வார்த்தை நீங்கள் லைட்டாக தப்பாக பேசிட்டா கூட கேப்சர் பண்ணானா உங்களுக்கு அதுக்கப்புறம் எடிட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ இவங்களுக்கு அன்கண்டிஷனலாக சப்போர்ட் பண்ண இவங்க டேரக்ட் ஃபேன்ஸ் இல்லாத செகண்டரி சர்க்கிள் இருந்த ஃபேன்ஸோடு சேர்த்து ஆப்போசிட் பார்ட்டியும் ரெடியாக இருப்பாங்க இப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துல.
ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே இனிமேலுக்கு பிளான்டு ஈவெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரக்சர்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள தான் எல்லாமே நடக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆ, அது நல்லதும் கூட தான். நல்லதும் கூட ஆக்சுவலி. ஓகே. ஏன்னா எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். அந்த ஒரு பயமும் உள்ளுக்குள்ள இருக்கிறது எப்பவுமே நல்லது. நல்லது தான். ஆமா. வந்து அவங்க ஏதோ ஒரு நலத்திட்ட உதவிகள் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நலத்திட்ட உதவிகள் எப்படி பண்ணணுன்றது எண்ட் டு எண்ட் பிளான் பண்ணி பண்ணணும். அந்த பண்ணுற ப்ராசஸில் சின்னதாக ஒரு டிராஃபிக் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னா கூட அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடும். அப்போ அது ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படி தான் ஆப்ரேட் பண்ணணுன்றேன். எனக்கு ஃபேவர் பண்ண தான் வந்திருக்கீங்க. எனக்கு கஷ்டப்படுத்த வரல. அப்போ எந்த இடத்துலையும் கஷ்டம் நடந்துடக்கூடாதுன்றத கண்ணும் கருத்துமா எல்லாருமே இருப்பாங்க. நான் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து போடுறேன். எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனலாக நடக்க ஆரம்பிச்சிடும். நல்லது தான் அது. ஆமாம். நம்ம எதிர்பார்க்கக்கூடியது அதுதான். ஆன்லைன் ப்ரெசன்ஸ் ஓவராலாக டிஜிட்டல் மீடியாவிலேருந்து எல்லா விஷயங்கள்லையுமே வந்து பாசிட்டிவாக மட்டுமே ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது போய்கிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சில விஷயங்கள் வந்து நெகட்டிவான விஷயங்கள் மட்டுமே ரொம்ப அதிகமாகவும் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஏற்கனவே மீம் பேஜோட ஒரு அட்மினாகவும் இருந்திருக்கீங்க, ஓனராகவே இருந்திருக்கீங்க. என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் அது இருந்திருக்குன்னு தெரியும். அது போயிடுச்சு. பட் இப்போ வரைக்கும் அந்த பாசிபிலிட்டிஸ் எப்படிலாம் மாறி இருக்குன்னு தெரியும். ஏன்னா அவங்களுடைய ஃபேன்ஸ் அவங்களுடைய ஐடி விங்ஸ்லேருந்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒன்று, ஒரு சினிமா ஸ்டார்ஸ்க்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு யூடியூபர்ஸ்க்கு பண்ணக்கூடிய விஷயங்கள். இதை தாண்டி காமனாக ஒரு அன்ஃபில்டர்டான ஒரு நடுநிலையான ஒரு பேஜ், நடுநிலையான ஒரு ப்ரொஃபைல் அப்படின்ற இடத்துலையும் இப்போ வந்து இந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கோம் அதை நோக்கி. ஆமாம். நாங்கள் அது பண்ணுறதில்ல. பட் பண்ணுறாங்கன்றது தெரியும். இப்போது மார்க்கெட்டிங்கில் வந்து இப்போது புதுசாக ஒரு டேர்ம் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி, விச் இஸ் கால் த டீஃபேம் மார்க்கெட்டிங். ஸோ உங்களை வந்து நான் உடைக்கணும். ஓகே. அதுக்கு உங்களை உடைக்கணுன்றதுக்கு யாரோ ஒருத்தவங்க யார்கிட்டயோ ஏதோ ஒரு பணம் கொடுப்பாங்க. அதை டீஃபேம் பண்ணி அவங்கள டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இது வந்து இன்னைக்கு மீடியா ஹவுசஸில் நிறையா நடந்துட்டுருக்கு. நம்ம கண்ணு முன்னாடியுமே அது பார்க்க முடியுது. சின்ஸ் நம்ம அந்த மார்க்கெட்டில் இருக்கோம், அந்த ஈகோ சிஸ்டமில் இருக்கிறதுனால. விஜயகாந்த் சார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம்ல. இப்படி ஒரு பர்சனாலிட்டியை உடைக்கிறது முன்னாடி அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் நடக்கும். ஓகே. ஏன்னா இந்த மீடியா இவங்களுக்கு ஆனால் அது அதனால தான் நடந்ததுன்றது அந்த டைமில் நமக்கு தெரியாது. இப்போ நான் உங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ் அமௌண்ட் வாங்குறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh நான் உங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் ஒரு 1 lakh கேட்குறாங்க அப்படின்னா, உங்களை வந்து டீஃபேம் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் 5 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். இட்ஸ் இஸ் 5x ஆஃப் காஸ்ட் அதிகமாக இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. பட் அந்த அளவுக்கு டீஃபேம் பண்ணுறதுக்கான அந்த மார்க்கெட் வேல்யூ இவ்வளோ ஏறி இருக்கு. உங்களை டீஃபேம் பண்ண சொல்ல போகிறவங்க யார் சார்? உங்களோட காம்படிட்டர். ஓகேங்களா? அப்புறம் உங்களை காலி பண்ணுறதுக்கு இப்படி ஒரு டீமை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அதுக்கு இவங்க அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். இவர் மட்டும் தான் அது பண்ண முடியும் அப்படின்றப்போ இந்த ரேட்டு கொடுத்தா நான் அவரை காலி பண்ணுறேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு மாதிரி நடந்துட்டுருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம அதுலேருந்து உள்ளேருந்து பார்க்கறதுனால நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு தெரியும். பப்ளிக்காக ஆடியன்ஸாக வெளியிலேருந்து பார்க்குறப்ப இது தெரியல. அதனால தான் நானும் கேட்குறேன். ஏன்னா எனக்கு இந்த விஷயம் நான் கேள்விப்படும்போது ரொம்ப புதுசாக இருந்தது. இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா மாதிரி இருக்கு. புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருவேன். ஒரு வாரம் 2 படம் வருது, 2 சூப்பர் ஹீரோ படம் வருது. ஓகே. அப்போ கேமுனால யாரோ ஒருத்தர் வின் பண்ண போகிறாங்க, ஒருத்தர் லூஸ் பண்ண போகிறாங்க. நான் வாண்டடாக அவங்கள தோக்க வைக்கிறதுக்கான வேலையை பார்த்தேன்னா, நான் ஜெயிக்கணும். நான் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் தோத்தா நான் ஜெயிச்சிருவேன். இது இன்றைக்கி மீடியா ஹவுசஸில் நடந்துட்டுருக்கு. புரியிற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். இது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் நடக்குது. நான் அதான் சொல்லேன், நான் வந்து ஒரு படம்லாம் நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. நான் அந்த படத்தை பற்றி என்னடா நல்லா இருக்கேடா, சூப்பராக இருக்கடா அந்த படம், நானும் அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரி. ஏன்னா இந்த படத்தை நல்லா இல்லட்டீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓடிடியில் பார்க்குறோம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், என்னடா இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. நல்ல படம்னு சொன்னதெல்லாம் போய் உட்காந்து 10 நிமிஷத்தில் வெளியே வந்ததெல்லாம் இருக்குது. இப்போ ஆன்லைனோட ப்ரெசன்ஸே வந்து ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வந்து பில்ட் ஆகுது. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பல வருஷங்கள் இல்லை பல வீடியோஸ் பல போஸ்ட் மூலியமாக பில்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டரை வித்தின் த மேட்டர் ஆஃப் ஒரு 2-3 விஷயம் நெகட்டிவ் விஷயம்னா நோபடி இஸ் 100% ரைட். கரெக்ட். நான் சொல்லக்கூடிய வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூனால மட்டுமே ஒருத்தரை கெட்டவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மூலிமா நம்ம வந்து அவங்களை டீஃபேம் பண்ண ஆரம்பிச்சு அதை இன்னும் கொஞ்சம் ஒயிட் ஸ்ப்ரெட்டாக வந்து பல இடங்களில் அதை புஷ்ஷும் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்க இத்தனை நாள் செஞ்ச அவ்வளோ ப்ளஸ்ஸுமே வந்து அங்கே மைனஸ் ஆகிடுது இல்லை. கடைசி வரைக்கும் எல்லாருக்குமே அந்த நெகட்டிவ் மட்டும் தானே ஞாபகமும் இருக்கும். அதுதான் பிரச்சனை. அதனால தான் இன்றைக்கி எல்லாருமே டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமை வச்சுக்கோங்க, டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். இப்போது சார் நான் வந்து நீங்கள் 1000 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுறேன் சார். ஓகே. என்னை வந்து இவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் இருக்காங்க, இவ்வளோ நான் இவ்வளோ பெரிய ஆள் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நாளைக்கு உங்களை போட்டு தள்ளுறதுக்கு ஒருத்தன் அங்கே ரெடி பண்ணிருக்கான். நீங்கள் அவன்கிட்ட சண்டை போடுறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? இது சண்டை தான், போர்க்களம் தான், வேறு வழி கிடையாது. அது நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய தேவைகளில் பெரிய பெரிய கம்பெனிஸுமே இன்றைக்கி நீட் இருக்குது. இது பிரச்சனை. அதாவது போருக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்கோ இல்லையோ,
ஆமா. அந்த போர் நம்மளால அப்படின்ற மாதிரி. ப்ரிப்பேரா இருக்கணும். எனக்கு வராதுன்னு நம்ப முடியாது. எனக்கு என் வீட்டுக்கு வராதுப்பா, எனக்கு இந்த பிரச்சனை வராதுப்பான்னு சொல்லிட்டுலாம் இன்னைக்கு இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு எல்லாருமே ஒரு கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கோம் ப்ரோ. ஸோ யாரும் தனித்தனி இடத்துல இல்ல. எல்லாம் ஒரே லெவல்ல தான் இருக்கோம். மேஜரா ப்ளே பண்றோம். அப்ப அவன் வந்து என்ன அடிக்க மாட்டான்னு எப்படி சொல்லுவ நீ? ஓகே. அவனுக்கு வேணும்னா வந்து அடிப்பான். அடிக்கிறப்போ உன்னை எப்படி தற்காத்துக்க போற? ஸோ ப்ரிப்பேர்டாக இருக்கணும், இல்லாட்டி அடி பயங்கரமாக வாங்க வேண்டியது. பயங்கரமா. அதே யார் என்ன முன்னன்னா ஒரு பாலிடிக்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய சினிமா அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ லோக்கல் வரைக்குமே இதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்ற பட்சத்தில் தான். அதான் பிரதர், இன்னைக்கு நீங்க நல்லவன்றத சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். இல்ல நீங்க பண்ற விஷயங்கள் நல்ல விஷயங்கள்னு சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருந்தோம். அப்படி கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க நல்லவன்னு இன்னும் 10 இடத்துலயும் 10 பேரும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அப்பதான் இன்னும் 10 பேர் நம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. இது தப்பு, கரெக்ட் இதுக்குலாம் நான் வரல. இப்படிதான் சூழ்நிலை இருக்கு. இப்போ இதிலிருந்து ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் கேட்குறேன். பீட் வாட் எவர் இட் இஸ், அது டெக்குன்றதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மூவியை கூட எடுத்துக்கலாமே. ஏன்னா நிறைய டைம் வந்து எப்பா இது இவர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாருப்பா, நான் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருக்கே, நான் யூஸ் பண்ண எனக்கு பிடிச்சிருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வந்துடும். அந்த டிஃப்ரென்சஸ் வந்து எப்படி வந்து டேக்கிள் பண்ண முடியும் கோயிங் ஃபார்வர்ட்? எனக்கு என்ன வேணுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நீங்களும் அப்படி தான் இருக்கணும். ஓகே, எல்லாருமே அப்படி தான் இருக்கணும். ஓகே, இவங்க தப்பு சொன்னாலும் சரி, எனக்கு இது தேவையா, எனக்கு இது வேணுமா, இந்த சுச்சுவேஷனுக்கு இது எனக்கு சரியா அப்படின்னு நம்மளை தேடி Questions போய் பண்ணிக்கணும். தான் போகணும். எஸ், ரிவ்யூஸ் எடுத்துக்குப்பாங்க. இப்போ ரிவ்யூஸை பார்ப்பாங்க, கன்சியூம் பண்ணிக்கலாம், நம்மளும் எடுத்துருவோம். அப்படியா, சரி சரி, நான் போய் பார்த்துக்கிறேன், ஓகே அப்படி சொல்லிட்டு சரி நான் பார்த்துட்டு நான் இல்லை சொல்லி இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வேணால் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாரையுமே நம்ம குறையும் சொல்ல முடியாது. என்ன ஏதுன்னு எல்லா சைடுமே வந்து பார்த்து ஓகே ஒரு 10-15 பார்க்கும்போது நமக்கு யார் கரெக்டாக இருக்காங்க யார் இல்லைன்ற ஒரு ஐடியா வந்து கிடச்சிடும். அவ்வளோதான் இல்லையா? அவ்வளோதான். நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா அது வேறு ஏதாவது இருக்கு. இந்த டிஜிட்டலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னு நம்ம பேசிக்கிட்டே வந்துட்டோம். பட் இதில் நிறைய விஷயங்கள் வந்து ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குல்ல? இருக்கு, நிறையவே இருக்கு. அதில் ஏதாச்சும் 1-2 சொல்லுங்கள், நாங்கள் கொஞ்சம் உஷாராயிடலாம். நிறைய ஃப்ராட்ஸ் நடந்திருக்கு. இப்போ பார்த்தோன்னா ஆன்லைனில் என்கிட்ட பொருள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றுவாங்க. நானே நிறைய ஏமாந்துருக்கேன். ஒரு சட்டை சூப்பராக காமிப்பாங்க. சட்டையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதும்போது பார்த்தா எனக்கு வந்தது சட்டையே வேறு ஏதாவது இருக்கும். அதே போல் இந்த ஐஃபோன்ஸுமே வந்து நாங்கள் ரொம்ப சீப்பான இதில் விற்கிறோம்னு சொல்கிறதுக்கப்புறம் பேஜே மாற்றிடுவாங்க. பேஜே பேர் வேறு இருக்கும். இப்போ வந்து ப்ராடக்ட் விற்கிறதெல்லாம் தாண்டி இப்போ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போயிடுச்சு. ஏன்ப்பா ப்ராடக்ட் கூட திரும்ப உனக்கு வீட்டுக்கு ஏதோ ஒன்று அனுப்பணும், அதுக்கு ஒரு 100 ரூபா நான் பேக் எழுதி செலவு பண்ணணுமா? ஆமாம், தேவையில்ல தலைவலி வேற இல்லை. அட்ரஸாக வாங்கணும், இதை கொடுக்கணும், ஒரு கான்வர்சேஷன் பில் பண்ணணும். இதுக்கு வந்து ஏன்ப்பா நீ அவ்வளோ தூரம் உன்னை வந்து கஷ்டப்படுத்தணும், வந்து நீ பே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு அமௌண்ட் நான் போட்டிருக்கேன், பே பண்ணுன்னு சொல்லி அங்கேயே ஃப்ராட் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் நம்ம போய் அதை கேட்க கூட முடியாது. ஏன்னா தப்பான விஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம். ஓகே. ஆனால் அதுலேயுமே இப்போ ஏகப்பட்ட மந்த்லி லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணுறதெல்லாம் இருக்காங்கல்ல? பயங்கரமாக பண்ணிருக்காங்க ப்ரோ, கோடி கணக்கில் பண்ணுறாங்க. இதை வந்து கண்டுபிடிக்க முடியல, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் இது ஆக்சுவலி பேட் அப்படின்னா ஏன் வந்து பிராண்ட்ஸ்லாம் இதை வந்து அவங்களுடைய இதில் வச்சுருக்கணும் சிஸ்டமில்? அதான் பிரதர், இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் ஆர் யூடியூப்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸை எப்பொழுதுமே ஹோல்டு பண்ணுற இடத்துல தான் அவங்க இருக்காங்க. ஓகே, அவங்கள பொறுத்த வரைக்கும் கூட்டம் என்றைக்குமே என் பிளாட்ஃபார்மில் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கணும். இவ்வளோ தான் அவங்களோட கான்செப்ட்டு. நீ அங்கே வந்து இதை கன்சியூம் பண்ணியா, அதை கன்சியூம் பண்ணியா, இதை நீ கன்சியூம் பண்ணக்கூடாது, இது நல்லது இது கெட்டது அப்படின்றதெல்லாம் அவங்க வேலிடேட்டே பண்ண மாட்டாங்க. இது அவங்களுக்கு தேவையும் கிடையாது. இப்போது ஆஸ் அ எண்டு யூஸராக, ஆனால் எனக்கு மெட்டா இன்னொரு பண்ணுது, பிளாட்ஃபார்ம்ஸ்னு வச்சுக்கிறேன், மெட்டா இல்லை யூடியூப்பும் சேர்த்தே சொல்கிறேன். பிளாட்ஃபார்ம்ஸ் எனக்கு இன்னொரு நல்ல விஷயத்தையும் பண்ணுறாங்க. என்னென்னா, ஓகே உனக்கு இந்த மாதிரி விஷயம், கெட்ட விஷயம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா, உனக்கு என்னெல்லாம் பிடிக்குதுன்னு சொல்லு, நான் அதை மட்டும் காட்டுறேன். உன்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன, நீ எதை ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குற, உன்னோட நீட் என்ன, ஓகே நான் அதை மட்டும் கொடு. நான் ஆன்மீகம் மட்டும் பார்த்தேன்னா ஆன்மீகம் மட்டும்தான் வரும். ஸோ நம்ம எந்த விஷயத்தை தேடி போய் பார்க்குறோமோ அந்த விஷயம் நமக்கு வந்து நம்மளை தேடி வரும் அந்த பிளாட்ஃபார்ம்ஸில். நம்ம என்னவா இருக்கிறோமோ அதுதான் நம்மளோட மிரராக தான் இன்றைக்கி சோஷியல் மீடியா ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபீடை வச்சு நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிட முடியும். இன்னும் அடுத்த கட்டம் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குற யூடியூப்பில் வரக்கூடிய ஆடை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன மாதிரி பர்சனாலிட்டின்னு சொல்ல முடியும். நீங்கள் பார்க்குற வீடியோஸை பற்றி நான் சொல்லலை, நீங்கள் பார்க்குற வீடியோஸ் நடுவில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஒரு ஆடை வச்சு நீங்கள் என்ன பர்சனாலிட்டின்னு சொல்ல முடியும். ஓகே, அந்த அளவுக்கு இப்போ இவங்க நமக்கு என்ன வேணுமோ அதை தான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த தப்பான விஷயங்களை தான் தேடிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்கள் ஃபீடு ஃபுல்லாக தப்பானது மட்டும்தான் வரும். தானாக வந்துருச்சு நீங்கள் சொல்ல முடியாது, வாய்ப்பே கிடையாது. எப்படி சொல்லுவீங்க? நிறைய பேர் அப்படி தானே சொல்லுவாங்க. வாய்ப்பே கிடையாது. அது பாட்டுக்கு பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு ஏதோ வந்துடுச்சு. அகெயின் அதான் பிளாட்ஃபார்ம் எல்லாமே நம்ம முன்னாடி பஃபே மாதிரி வச்சுட்டாங்க. எது வேணுமோ நம்ம தான் எடுத்துக்கணும். இப்போ அந்த தப்பான விஷயங்களே வந்து நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக கூட 2-3 கேஸ்லாம் வந்து வந்தது. பெண் மாதிரி வந்து ஒரு ஆணை வந்து ஏஐயில் பண்ணுறது கூட தெரியாமல் அதுக்கு இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா அது மந்த்லி கணக்கிட தான் கிட்டத்தட்ட 1 crore மாதம். கரெக்ட்.
அப்போ இதுலேருந்து நான் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறேன். மக்கள்கிட்ட சரியான டிஸ்ட்ரிபியூஷனையும் ஒரு சரியான ப்ராடக்ட்டையும் கொடுத்தீங்கன்னா அங்கே பே பண்ணி வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ₹1,00,00,000 ஒருத்தர் உட்காந்த இடத்துல ஒரு விஷயத்தை ட்ரேடு பண்ணிட்டார். நான் அப்படி தான் பார்க்குறேன் அதை. அவருக்கு என்ன வேணுன்றதை கண்டுபிடிச்சி அந்த ட்ரேடை நான் பண்ணுறேன், அந்த ட்ரேடுக்கு அவர் டிரான்சாக்ஷன் எனக்கு பண்ணுறாரு, ரெடியாக இருக்காங்க. ₹1,00,00,000 மாதம். ஸோ இங்கே பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பட் அந்த விஷயத்துக்கு பே பண்ணுறது ரெடியாக இருக்கிறவங்க மற்ற விஷயத்துக்கு பே பண்ணுவாங்களான்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லை? நான் என்ன சொல்கிறேன், டெலிவரியில் தான் இப்போ ஏதோ பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். அவங்களுக்கு என்ன வேணும்னு கண்டுபிடிக்கலையா ஒன்று, இல்லை அவங்களுக்கு வேணுன்ற மாதிரி அதை புரிய வைக்கலன்றது 2, இல்லை அது போய் சேர்ற மாதிரியான ப்ராசஸ்க்குள்ள நம்ம இல்லை 3. இது சரியாக இருந்துச்சுன்னா எதை வேணால் விற்க முடியுன்றதுக்கு இது ஒரு ப்ரூஃபாக தான் நான் பார்க்குறேன். நான் அதை அப்படி தான். அது யார் வேணாலும் விற்கலாம், யார் வேணாலும் பண்ணலாம். முகம் கூட தேவையில்லை. ஆமாம், யாருன்னே தெரியாமையும் கன்சியூம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஈகோசிஸ்டம் நம்ம இன்றைக்கி இருக்கோம் ப்ரோ. இன்னைக்கு முன்னாடிலாம் நான் ஒரு ₹1,00,00,000 சம்பாதிக்கிறது வருஷத்துக்கு, இல்லை ₹5,00,00,000 வருஷத்துக்கு டர்ன் ஓவர் பண்ணுறதுலாம் பெரிய சாதனையாக பேசிட்டு இருந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி, கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும். அதெல்லாம் என் ட்ரீமில் கூட இல்லை. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் 23 வயசு 21 வயசுலேயே வருஷத்துக்கு இல்லை மாதமே ₹50,00,000 ரெவன்யூ பண்ணுற இடத்துக்கு மாறிட்டாங்க. பாசிட்டிவாக, ஆர்கானிக்காக. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் சொல்லுவாங்கள்ல, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எவ்வளோப்பா சம்பாதிக்கிறேன், மாதம் ₹1,00,000 நான் சம்பாதிக்கிறதுலாம் எனக்கு 50 வயசு ஆச்சுப்பான்னு அவங்க அப்பா சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் சொல்லுவோம், நம்ம லைஃப் 10 வருஷம் சொல்லுவோம். ஏடா சொல்கிறீங்க, அப்படி போயிட்டு இருக்கு உலகம். சரி, அப்போ உங்களுக்கு நீங்கள் பார்த்து டேட்டா வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேரை சொல்ல வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் இந்த 1,00,000 ஃபாலோவர்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடியவங்க மாதம் இந்த அளவுக்கு ஒரு விஷயம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அதை வச்சு சொன்னால் பார்க்குற யாருக்காச்சும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்க ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த பாட்காஸ்ட் முழுக்க வந்து இந்த ஒரு யங் கிரியேட்டர்ஸாக இல்லை யங் ஸ்டார்ட் அப்பாக இல்லை ஒரு நியூ பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு டிஜிட்டலாக எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்ற ஒரு விஷயங்களை தான் அவங்களுக்கு கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம், அதை வச்சே சொல்கிறேன். அந்த பேக்கிங் பிஸ்னஸ்க்கு கான்டென்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்கிறேன். வீடியோ போடுறாங்க, ஆனால் வீடியோலேருந்து எனக்கு ரெவன்யூ பண்ண முடியறதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னோடனே நான் போய் அவங்கள்ட்ட உட்காந்து பேசுகிறேன், என்ன வீடியோ பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்கன்னு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேசுகிறேன். இவ்வளோ பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருக்கான் வேணும்னு, நீங்கள் ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணல? இல்லை நான் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணேன், நடக்கலை. இன்பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா டெய்லி 5 பேர் இன்பாக்ஸ் பண்ணுவாங்க ப்ராடக்ட் வேணும்னு, ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. 10 நாள் கழிச்சு தான் பார்ப்பாங்க. அப்புறம் கால் பண்ணி கேட்டால், இல்லை என் பையனோட பர்த்டே ஆர்டர் பண்ணேன். நீங்கள் எதுக்கு பண்ணீங்க? பேக்கரி ப்ராடக்ட் விற்கணும்னு பண்ணீங்க. அவங்க அதை கேட்க தான் வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் இதை தானே ப்ராசஸ் பண்ணணும். இது சிஸ்டமைஸ் பண்ணாலே உங்களுக்கு வேலை நடந்துடுமே அப்படின்னேன். நாம் என்ன பண்ணணும் உடனே சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நீங்கள் எதுவும் பண்ண வேணாங்க, இந்த 2-3 சிம்பிள் ஸ்டெப்பை மட்டும் பண்ணுங்கள், இது செஞ்சுக்கோங்க, இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சும்மா ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை செட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம். சாலிடாக ₹3,00,000 இப்போ பண்ணிருக்காங்க மாதம், வீட்டில் உட்காந்துட்டு. அவங்க ஹாப்பி. இது வந்து அகெயின் இது என்ன பிரச்சனைனா, கண்டென்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆடியன்ஸ் நம்மக்கிட்டே இல்லை கஸ்டமர் நம்மக்கிட்ட வர்றதுக்கு இருக்கு இல்லையா, இதை வந்து ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரெஸ்பான்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரமாக இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் சேல்ஸ் நடக்கும். இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு லாஜிக்கல் ஸ்டெப். ரெஸ்பான்ஸுக்கு அப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ்லேருந்து அவங்களுக்கு புரியிற மாதிரி அதை கம்யூனிகேட் பண்ணணும், விச் இஸ் த செகண்ட் ஸ்டெப். இது 2 நடந்துருச்சு அப்படின்னா தேர்ட் ஸ்டெப் சேல்ஸ் வந்து நீங்கள் பேசவே வேணாம், அது நடந்துடும். இங்கே தான் நிறையா பேர் டிஜிட்டல்லேருந்து நம்ம பிஸ்னஸை கொண்டு வரதுக்கு தப்பு பண்ணுறதா நான் பார்க்குறேன். ஓகே, வெறும் வீடியோ போட்டால் எப்படி நடக்கும்? வீடியோ போட்டால் அவன் வேணும்னு வந்து கேட்பாங்க, நீங்கள் அது கொடுத்தா தானே காசு வரும், அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கணும். நம்மளே ஒரு கன்சியூமராக இருந்து யோசிக்கும் போது என்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்போமோ அதை நம்ம கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போது எனக்கு உங்கள் வீடியோ பார்க்குறேன், இல்லை அவர் வீடியோ பார்க்குறேன், அவர் 4 பேர் வீடியோ இன்னொன்று பேக்கிங் பண்ணுறாங்கன்னா பேக்கிங் வீடியோ பார்க்கறதுனால தான் அவங்களுக்கு பேக்கிங் வீடியோ ஃபீல்டில் வந்துருக்கு. அப்போது இப்போ அந்த கஸ்டமரை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கொயரி பண்ணியிருப்பாங்க, அவங்கள்ட்ட என்கொயரி பண்ணியிருப்பாங்க, எல்லாத்தையும் என்கொயரி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா யார் ரியாக்ட் பண்ணியிருக்காங்களோ ஃபஸ்ட் அவங்களுக்கு உடனே வேணும், இன்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கும். அப்போ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும், ப்ராடக்ட் வைக்கணும், போயிட்டே இருக்கணும். ஆர்கானிக்காக வந்த லீடு சார், ஹார்ட் லீடு. இதை விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னோடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. நடக்குது இப்போ நம்பர்ஸ். இது வந்து அகெயின் இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாலாம், இது ஒரு பேசிக்கான ஒரு ப்ராசஸ், பேசிக்கான ஒரு சிஸ்டம். அவங்கவுங்களோட பிஸ்னஸ் பேண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை க்யூரேட் பண்ணணும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதை பண்ணுறேன். சரி, இப்போ இதிலே நான் இன்னொரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட் 1 crore டிஜிட்டலாக அச்சீவ் பண்ணணும்னா அவங்களுக்கான ஃப்ரேம் ஒர்க்கா நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ 1 crore ஃப்ரேம், இப்போ வருஷத்துக்கு 1 கோடி பண்ணணும். ஓகே, வருஷத்துக்கு 1 கோடி பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு நீஷு, அந்த நீஷில் ப்ராடக்ட்டோ சர்வீஸோ பண்ணுறது நீஷ்குள்ளே நீங்கள் முதல்ல நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், இது என்னால் செய்ய முடியும், இது செய்கிறதுனால இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றதுக்கான விஷயத்தை பில்டு பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஆடியன்ஸ் வரப்போகிறாங்கன்னா அந்த ஆடியன்ஸ் வர்றதுக்கான கேட்வேயை ப்ராப்பராக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுங்கள், டிரான்சாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ₹1000 ப்ராடக்ட், ஓகே, ஒரு 10,000 பேர் வாங்குறாங்க.
1,00,000 ஃபாலோவர்ஸ்லேருந்து நான் ஒரு 10% தான் உங்கள் ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணுறாங்க, ஏதோ கன்சியூம் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ரூ. 10,000 இன்ட்டு ரூ. 1000 நீங்க போட்டுக்கோங்க. யூ ஆர் டன். நான் இன்னும் உடைச்சே பேசுறேன். எவ்வளோ பேர் சார் இன்னைக்கு அஸ்ட்ராலஜி பண்றாங்க யூடியூப்ல? எதுக்கு சும்மாவா பண்ணுவாங்க? அஸ்ட்ராலஜிக்கு இன்னைக்கு யூடியூப்ல பண்றவங்களோட ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் நீங்க போய் கேட்டீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ரூ. 3000 சொல்லுவாங்க. அதுலயும் கேட்டகரி பண்ணுவாங்க. சார் நீங்க என்னன்னா 1 மாசத்துக்கு அப்புறம்னா ரூ. 3000 சார். நீங்க அதுவே சார் 1 வாரத்துல வேணும்னா சார் ஒரு ரூ. 5000 சார். இன்னைக்கே பேசணும்னா ரூ. 10,000 சார். அந்த அர்ஜென்சிய பேஸ் பண்ணி பிரைஸ மாத்துறாங்க. சரி ரூ. 10,000 வச்சுப்போம். இல்ல ஒரு 3000 வச்சுப்போம். ஒரு நாளைக்கு இஃப் தே ஆர் மேக்கிங் ஒரு 3 கன்வர்ஷன் வச்சுக்கலாம். வாட் இஸ் த மனி? ஒரு நாளைக்கு 30,000. எங்கேயோ போயிடுச்சுல்ல சார். ஏன் சார் இப்போ டாக்டர் பண்றாங்க வீடியோ, ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் பண்றாங்க ஒரு வீடியோ. ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர்லாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா 1 கோடி சம்பாதிக்க முடியும். ஸோ அப்போ எனக்கு என்ன புடிக்குது, நான் என்ன குடுக்கணும்னு நெனைக்கிறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். எனக்கு இது புடிச்சிருக்கு, நான் இது மத்தவங்களுக்கு குடுக்கணுன்ற மனசு வந்துருச்சு அப்படின்னா, காசு உங்ககிட்ட வந்துரும் தன்னால. இதுதான் இன்னைக்கு டிஜிட்டலோட ஒரு சிம்பிள் லாஜிக்கா நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ த வேல்யூ என்ன வேல்யூவை வந்து நம்ம கொடுக்க போகிறோம், அதை வச்சு நம்ம வந்து அழகாக அதை பில்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப க்ளோஸாகவே வந்து பார்த்துருப்பீங்க விஜய் சித்து வந்து உங்கள் டீமில் இருந்து இப்போ தனியாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அழகாக பில்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்தடுத்த ஸ்டெப் எங்கே, இதுக்கு அடுத்த ஸ்டெப் எங்கே அப்படின்றது மாதிரி அவர் போய்கிட்டே இருக்கார். இப்போ டெபியூட் டைரக்டரில் வர படமும் வந்து வருது. ஸோ இப்போது விஜய் சித்துவோட இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் என்னென்ன மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்கை இவர் யூஸ் பண்ணியிருக்காருன்றதை நம்ம அழகாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் பக்கத்தில் இருந்து பார்த்து நீங்கள் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். சித்து வந்து முதல்ல ஓகே பிளாக் ஷீப்லேருந்து வெளியில் வந்து நான் தனியாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன்ற மைண்ட் செட் வந்தப்போ ஃபஸ்ட்டு கால் பேசினாப்படி, மச்சான் ஒன்றும் இல்லைடா, ஒரு 3 மாதத்துக்கு கொஞ்சம் ஃபண்ட்ஸ் ஏதாவது பேக்கப் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஏதாவது கடன் வாங்கி தரியா அப்படின்னு கேட்டான். அதானே என்னடா இல்லைடா அது மாதிரி இருக்குடா, அது மாதிரி கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. சரி நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். 5 நிமிஷம் திரும்ப கூப்பிட்டேன். நான் உனக்கு ஒரு பணம் தரேன், நீ கேட்ட பணத்தை. நான் கடனாக கொடுக்க மாட்டேன், நான் ஒரு ஈக்விட்டி ஓனராக தான் வரேன். இப்போ அவரோட ஃப்ரேம் ஒர்க் இல்லை, உங்கள் ஃப்ரேம் ஒர்க் தான் தெரியுமா? ஓகே. ஈக்விட்டி ஓனராக வரேன் அப்படின்னோடனே என்ன மச்சான் சொல்கிற அப்படின்னா, ஏடா நான் வரேன், ஏய் வேணாண்டா ரிஸ்க்குடா. அது எனக்கு தானே, உனக்கு என்ன ரிஸ்க்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்பலை. இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே சரி அதுக்கப்புறம் சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிட்டோம். அப்போ நான் சொன்னேன், இந்த சேனல் ஒரே வருஷத்தில் 1 கோடி ரூபா நீ பண்ணிடுவ ரெவன்யூ. நான் சொல்ல பிளாட்ஃபார்மாகவே அப்படின்னா, என்ன மச்சான் சொல்கிற அப்படின்னா, சீரியஸாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோ, நான் உன் மேலே பெட் பண்ணுறேன் அப்படின்னோடனே, மச்சான் அப்படிலாம் நடந்துச்சுன்னா வேற லெவல் மச்சான் அப்படின்றா. நான் சொன்னேன் 100% நடக்கும். ஏன் இது நடக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்னா, அவங்களோட ஆடியன்ஸ் யார், இவனோட ஆடியன்ஸ் யாருன்றதை ரொம்ப அழகாக அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டார். அந்த ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வேற ஆடியன்ஸ்குள்ளேயே அவங்க போகலை. இன்னொன்று, இந்த ஆடியன்ஸோட கன்செப்ஷன் பேட்டர்ன் நமக்கு தெரியும், என்ன ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்க, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அப்போது இந்த ஆடியன்ஸோட சைஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது இந்த ஆடியன்ஸ் ஒரு வீடியோ போட்டால் ஒரு நைட்டில் 1 மில்லியன் வியூஸ் வருது அப்படின்னா, நீங்கள் மாதத்துக்கு 4-5 வீடியோ போட்டாலே போதும், உங்களோட ஃப்ரேம் ஒர்க் வந்து எங்கேயோ போயிடும். 2வது, அவங்க போடுறது என்னன்னா, என்றைக்குமே யூடியூப்பில் கண்டென்ட் வந்து எது ஹிட் ஆகிருக்குன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் பெரிய ஆள்னு சொன்னவங்க எந்த வீடியோவும் ஹிட் ஆனதே கிடையாது. இது ஒரு சிம்பிளான ஃபார்முலா. மற்றவங்கள அதாவது ஆப்போசிட்டில் இருக்கவங்கள என்றைக்குமே எலிவேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் என்றைக்குமே பயங்கர வியூஸ் போகும். இது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ சித்துவோடது என்றைக்குமே வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்கள வந்து ஹைலைட் பண்ணுறது, இவன் அதனால் வந்து சப்ரஸ் அவனை அடி வாங்கிக்கிற மாதிரியும், அவனை குறைச்சி இது பண்ணுற மாதிரியும், அவன் திட்டு வாங்குற மாதிரியும், இப்படி தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்கே இருந்தது அவரோடது. ஆப்போசிட்டில் இருக்கவங்கள வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன், இப்போ வந்து இவங்க போய் ஃபஸ்ட்டு வம்பிழுப்பாங்க, ஆனால் எண்டு முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா இவங்க லோ ஆயிடுவாங்க, அவங்கள தான் டாப்பில் வரும். இதுதான் ஷேர் ஆகும், இதுதான் நிறைய வியூஸ் கிடைக்கும். இப்படி தான் இது வந்து சைக்கிள் வந்து பில்ட் ஆச்சு. ஸோ பில்ட் ஆகி இவங்க வந்து பயங்கரமாக இப்போ ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, இப்போ படம் வரைக்கும் போயிட்டாங்க, இப்போ அடுத்த மானிட்டைசேஷனுக்குலாம் போயிட்டாங்க. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், இது இங்கே நிற்கக்கூடாது. சித்துவை வந்து நான் ஒரு பிடிஎஸ்ஸாக பார்க்குறேன். சவுத் கொரியாவில் வந்து பிடிஎஸ்ன்னு சொல்லி ஒரு 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 பேண்ட். ஓகே, அவங்க வெறும் பேண்டு அப்பியர் ஆகிறது, ஸ்டேஜில் போய் பாட்டு பாடுறது, யூடியூப்பில் வீடியோ போடுறதோட நிற்கல. தே பில்ட் ஒரு காமர்ஸ் பிஸ்னஸ். அவங்க வந்து டிஷர்ட் வச்சுருப்பாங்க, அவங்களோட ப்ராடக்ட் வாங்குறது இன்றைக்கி வந்து கிரேஸ், உலக அளவில் இன்றைக்கி அதுக்கு கிரேஸாக இருக்குது. இதை வந்து ஒரு தடவை ஹிப்ஹாப் ஆதி அண்ணன் வந்து சித்துவோட வீடியோவில் வந்து இதை பேசினார். நான் சித்து வந்து அடுத்து பிராண்டாக பார்க்குறேன்
அப்படின்னா அப்போ அவங்களுக்கு புரியல. இல்லை நான் உங்களை படத்தில் நடிக்கிறதையோ நீங்கள் ஒரு ஹீரோ ஆகிறது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஆனால் நான் சித்துவை பிராண்டாக பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்தது இல்லையா? இப்போது எல்லாருமே இப்போ அவங்கள அப்படி தான் யோசிக்கணும்னு சொல்கிறேன். இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு பிராண்ட் வச்சுருக்காங்க. இப்போ நயன்தாரா மேம் வந்து நைன் ஸ்கின் ஒன்று வச்சுருக்காங்க, சமந்தா மேடம் ஒன்று வச்சுருக்காங்க, கீர்த்தி சுரேஷ் மேடம் ஒன்று வச்சுருக்காங்க. எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ஆர்டிஸ்ட்டுமே ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பிஸ்னஸில் வச்சுருக்கிறத தாண்டி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் திரும்ப பிரச்சனை. இங்கே நீங்கள் ஆல்ரெடி இத்தனை லட்சம் மக்கள் வச்சுருக்கீங்க. இந்த மக்கள் யாருன்னு தெரியும், என்ன கன்சியூம் பண்ணுறாங்கன்னு தெரியும், இவ்வளோ தெரியும். இந்த மக்கள் கன்சியூம் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க தேவைக்கோ ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் நீங்கள் விற்றீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயோ டேக் ஆஃப் ஆயிருவீங்க. இது ஒரு பெரிய பிராண்ட் ஆகிடும். ஓகே, இதுதான் பிடிஎஸ்க்கு நடந்தது. இன்றைக்கி அது இந்தியாவில் செலிபிரிட்டி மோகம் வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. அடுத்து இன்ஃப்ளூயன்சர் மோகம் வரைக்கும் மேபி நார்த் இந்தியாவில் நிறைய பேருக்கு நடந்துகிட்ருக்கு, பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து தமிழில் இது மாதிரி நிறைய பேர் வருவாங்க. நான் சித்துவை அவரோட பிராண்டை பில்டு பண்ணி சித்து நாளைக்கு ஐபிஓக்கு போகிறது தான் நான் வந்து பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். அவங்க போய் ஷேர்ஸ் வாங்கணும்ப்பா. ஓகே, எனக்கு அதுதான் அட் லாஸ்ட் வந்து எனக்கு சரி. இப்போ ஈக்விட்டி இருக்கா இல்லையா? இல்லை, சேட்லி இல்லையா? வேணான்ட்டாரு. சரி, அப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர் லெட் பிஸ்னஸ் அப்படின்னும் போது இப்போ கோயிங் ஃபார்வர்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் லெட் கம்பெனிஸ் நம்ம நிறைய வரப்போகுதுன்றதை பற்றி தான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நார்த் இந்தியாவில் ஆல்ரெடி வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் லெட் கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செலிபிரிட்டி லெட் கம்பெனிஸும் வந்து நிறைய இருக்குது. பட் இது ஃபெயிலியரும் நிறைய ஆகுதுல்ல? கரெக்ட். அப்போ அவங்க எந்த இடத்துல மிஸ் பண்ணுறாங்க? இது என்னன்னா அதுதான் ப்ராப்ளம். என்னென்னா ஒரு லைன் ஆஃப் பிஸ்னஸ்லேயோ இல்லை ஒரே ஒரு ப்ராடக்ட் வெரைட்டியோட நிப்பாட்டிப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். ஏதோ ஒரு மசாலா ப்ராடக்ட் விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எத்தனை நாள் அந்த மசாலா ப்ராடக்ட் சாப்பிட முடியும்? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போர் அடிச்சிடும். இப்போ நீங்கள் அடுத்த ப்ராடக்ட் வேரியேஷன் கொண்டு வரணும். அதனால தான் நான் சொல்கிறேன், யூ ஷுட் நாட் ஹேவ் ஒன் ரெவன்யூ ப்ராடக்ட் ஆர் ஒன் ரெவன்யூ ஸ்ட்ரீம். மல்டிபிள் ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் வந்து அதுக்குள்ளே பில்டு பண்ணணும். இப்போ நான் சித்துக்கு என்ன மாதிரி நானே ஒரு ப்ரொபோசல் வச்சுருக்கேன் சித்துக்கு. அதை இப்போ இங்கே வேணால் இந்த ஓப்பன் பண்ணுறேன். சித்து வந்து எனக்கு வந்து ஒரு லுங்கி பிராண்டு கம்பெனி ஆரம்பிக்கணும். ஓகே, அந்த லுங்கி பிராண்டு கம்பெனி எப்படி போகணும்? ஆன்லைனில் வாங்கலாம். ரெண்டாவது, அந்த லுங்கி பிராண்டை அவுட்லெட் வந்து ஃப்ரான்ச்சைஸியில் கொடுக்கணும். ரெண்டாவது, அந்த ஃப்ரான்ச்சைஸி எப்படி இருக்கணும்? ஒரு கோ கலர்ஸ் லெகின்க்கு எப்படி ஒரு பெரிய பிராண்டு பில்டு பண்ணாங்களோ அது மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸி பிஸ்னஸ் வந்து ஒன்லி ஃபார் லுங்கி 100க்கு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃப்ரான்ச்சைஸி லுங்கி பிராண்ட் இருக்கணும். இது எனக்கு ஒரு ஆசை. இன்றைக்கி ராம்ராஜ் நம்ம எங்கே திரும்பினாலும் ஒரு பெரிய பிராண்ட் இருக்காங்க இல்லையா? அவங்க எவ்வளோ வேகமாக வளர்ந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தாலும் அவங்க எடுத்துக்கிட்ட டைமும் ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. நாளைக்கு சித்து ஒரு பிராண்டை ராமராஜை காம்பீட் பண்ணுற மாதிரியோ இல்லை ராமராஜுக்கு ஈக்குவலாக அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இவரால் பில்டு பண்ண முடியும். இப்படி தான் நம்ம யோசிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போது நீங்கள் நிறையா பிராண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் லெட் பிராண்ட்ஸ் வந்து தோற்று போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, எஸ், ஒன்லி அவங்க ஒரே ஒரு லைனில் மட்டும்தான் யோசிச்சிருப்பாங்க. அந்த லைன் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு திகட்டி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட விற்கிறதுக்கும் ஒன்று இருக்காது, இல்லை ரீச்சபிளாகவும் இருக்காது. இது ஒரு பிரச்சனை இருக்குது. நான் அதனால தான் இதில் இப்போ நான் சொல்கிற சித்துட்ட சொல்கிறப்ப 2 உங்கள்கிட்ட சொன்னேன். ஆன்லைனும் வச்சுருக்கேன், ஆஃப்லைனும் பிளெண்ட் பண்ணி ஒன்று சொல்கிறேன். இதோட கெப்பாசிட்டி தான் ஜாஸ்தி. இப்போ நம்ம அப்படி தான் யோசிக்கணும். இப்போ நம்ம அதுலேருந்து இதை கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம இப்படி தான் யோசிக்கணும். அது சரி. இந்த பர்சனல் பிராண்டிங் அப்படின்றது 2026 ஆல் கோயிங் ஃபார்வர்ட் வெதர் இட் இஸ் இம்பார்ட்டண்ட் இல்லை நம்ம எல்லாருமே அந்த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிக்கும் போது அந்த பிஸ்னஸ் பிராண்டிங் அப்படின்றது ஃப்யூச்சரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா? பர்சனல் பிராண்டிங் ஆல்மோஸ்ட் செத்துருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் போயிட்டு ப்ராப்ளி நீங்கள் இன்னும் நிறைய இன்டர்வியூ எடுப்பீங்க. மேபி அதில் யாராவது பர்சனல் பிராண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கவங்களை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா 2 விஷயம் சொல்லுவாங்க. சார், ஒன்று டயர்ட் ஆயிடுச்சு, என்னால் முடியல சார், நான் பிஸ்னஸை பார்க்குறதா டெய்லி உட்காந்து வீடியோவுக்கு என்ன பேசுகிறதுன்னு யோசிக்கிறதா அப்படின்ற ஒரு தாட்டுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, இதுலேருந்து என்ன சார் உங்கள் பிஸ்னஸ் க்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் க்ரோ ஆன மாதிரிலாம் அவங்க எதுவுமே இது வரைக்கும் ரிசல்ட்டை நான் பார்க்கல. அவங்க பர்சனலாக க்ரோ ஆகிருப்பாங்க. இப்போ எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, இவர் நல்லா பேசுகிறாரு, இவர் ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 4-5 ஈவெண்ட்டுக்கு கூப்பிடுவாங்க, ஏதோ ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்க. அந்த ஃபங்க்ஷனில் போய் அவர் இன்னும் 2-3 தடவை எங்கேயா பேசுகிறப்போ அங்கே ஏதாவது யாரோ ஒருத்தர் ரெக்வஸ்ட்டாக கேட்டிருப்பாங்க. அங்கே ஒரு டிரான்சாக்ஷன் ஏதாவது நடந்துருக்கலாம், ட்ரேட் நடந்துருக்கலாம். இப்படி தான் நடந்திருக்கே தவிர இந்த வீடியோ போட்டதுலேருந்து சேனலைஸ் பண்ணி நான் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸாக்ட் டேட்டாவாக எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் நான் பெருசாக பார்க்கல. ஓகே, அப்போ இங்கே என்ன வேணும் அப்படின்னா, அதான் நான் அதனால் அதில் லைட்டாக நான் இப்படி போடுறேன், இன்னொரு பாயிண்ட்டை போடுறேன். பிஸ்னஸ் பிராண்டிங்க்கு பண்ணணும். அதில் நான் வந்து பேசுகிறேன். ஓகே, நான் இல்லைனாலும் இந்த பிஸ்னஸ்க்கான ஈகோ சிஸ்டம்க்கு யார் வீடியோ போடுறோம் இல்லை என்ன வீடியோ போட்டாலும் இது டேக் ஆஃப் ஆகணும். இது ரெண்டும் ஒரு சின்ன ஒரு லைன், லீனியர் லைன் மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் இந்த சைடு அந்த சைடு நம்மளால போக முடியாது. சின்ன லைன் தான். அப்படி தான் இதை பொசிஷன் பண்ணணும்.
ஏன்னா நானே போய் எத்தனை நாளைக்கு கூவி கூவி வித்துட்டு இருக்க முடியாது முடியாது. அப்போது அசெட்டு நான் சொல்ல அசெட்டு பில்டு பண்ணணும். வீடியோ போட்டு தான் அசெட்டை பில்டு பண்ணணும். வீடியோ போட்டு தான் டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஜினை பில்டு பண்ணணும். இங்கே என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த அசெட்டை பில்டு பண்ணுறதுல நான் தான் சூப்பர் ஸ்டார்ன்ற மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க. அது உன்னை சூப்பர் ஸ்டார் ஆக்கிறதுக்கு நம்ம இங்கே வீடியோ போடல. உன் பிஸ்னஸை சூப்பர் ஸ்டார் ஆக்கிறதுக்கு தான் வீடியோ போட்டோம். அப்போ அதை டைவர்சிஃபை பண்ண கற்றுக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் ரெவன்யூ ஆனால் அதில் சூப்பராக ரெவன்யூ பண்ண முடியும். இப்படி டைவர்சிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை புரிய வச்சு டுவர்ட்ஸ் பிஸ்னஸ் நகர்த்திட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெவன்யூ இருக்குது. நான் பார்த்துட்ருக்கேன் அந்த மாதிரி நிறைய இருக்குது. சேனலைஸ் பண்ணணும், அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ தமிழ் டிஜிட்டல் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஃபேமஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. அது தமிழ்லன்னு கிடையாது, ஓவராலாகவே வந்து டிஜிட்டல் ஸ்பேஸே இப்போ கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ இதில் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபேம் அண்ட் லிவரேஜ் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? எதுக்கு வரோன்றது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக லீவரேஜ் பண்ணணும், எப்படியாவது பண்ணிவிடுவாங்க. ஃபேம் வந்துச்சுன்னா காசு சம்பாதிக்கிறது எப்படினாலும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் வந்து டிஜிட்டல் மூலியமாக மட்டும்தான் அந்த காசை சம்பாதிக்கணும் அப்படின்றது கிடையாது. நான் வந்து ஒரு 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 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பேசினேன்னா, எல்லோரும் டிஜிட்டலுக்குள்ளே வாங்க, எஸ்பெஷலி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வாங்க. நம்ம சொல்கிறது 2022-23 சொல்கிறேன். எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, டிஜிட்டல் தான் உங்களோட விசிட்டிங் கார்டு. அதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகிடும். ஸோ நீங்கள் டிஜிட்டலில் காசு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் சொல்லிடுறேன், அது வாய்ப்பே கிடையாது. ஓகே, அதுக்கு நான் செலவு பண்ணக்கூடிய காசு ரிட்டர்ன் வருமா? சத்தியமாக வராது. இது நீங்கள் எங்கே கேபிட்டலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த விசிட்டிங் கார்டை வந்து எங்கே ரூட் பண்ணுறோமோ அந்த ரூட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அப்படின்றது தான் இன்றைக்கி அது அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. வெறும் ஃபேமை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இங்கே காசு பண்ணிடலாம், நான் யூடியூப்பில் பிளாட்ஃபார்மில் சம்பாரிச்சிருவேன், இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஸ்பான்சர்ஷிப்பில் ஆட்ஸ் வச்சு சம்பாரிச்சிருவேன்றதுலாம் வந்து காலகட்டம் முடிஞ்சிருச்சு. இதை யூட்டிலைஸ் பண்ணி அந்த ரெவன்யூ சிஸ்டமுக்கு லைக் அந்த பிஸ்னஸ்க்கு நம்ம நகர்த்தணும். ஸோ நகர்த்தாமல் சும்மா வந்து எனக்கு 10 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, எனக்கு டெய்லி வீடியோஸ்க்கு வந்து லட்சக்கணக்கில் வியூஸ் போகுதுன்றது வந்து ஜீரோ தான். அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி மணி தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இப்போ இந்த டிஜிட்டல் அசெட் அப்படின்ற விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இன்றைக்கி டைமில்? ஏன்னா இந்த விஷயங்கள் எனக்கு புரியறதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் இதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த இதில் நல்லா நோந்தீங்க. அதெல்லாம் ரொம்ப அசெட்டை வந்து அழகாக கன்வெர்ட் பண்ணிங்க. எனக்கே அந்த ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும்போது உங்ககிட்ட தான் கேட்டேன், அந்த ரேடியோலலாம் சான்சஸ் வரும்போது எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலாம், சேனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படின்னும் போது. ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் அசெட் அப்படின்றது உங்கள் பார்வையில் எப்படி இருக்குது, இதை சேனலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை ஃப்யூச்சரில் இதுக்கான ஸ்கோப்பாக நம்ம இதை எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸை வந்து இப்போ இருந்து பிளான் பண்ண முடியும்? என்கிட்ட ஷேர்ஸ்லையோ ஸ்டாக்ஸ்லாம் நான் பெருசாலாம் இன்வெஸ்டே பண்ணல. ஓகே ஓகே, நான் பெருசாக ஃபிசிக்கலாகவும் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அசெட்ஸ்லாம் ஓன் பண்ணல. அந்த 4 கிலோ தங்கம் அப்படியே இருக்கா? அது 4 இல்லை 40 கிலோ அது ஆக்சுவலாக க்ரோ ஆகிடுச்சு. நான் டிஜிட்டலாக நிறைய அசெட்ஸ் வச்சுருக்கேன். சரி, இப்போது நான் என்னன்னு கேட்டேன், நீங்கள் எங்கிட்ட நிறைய இருக்குன்னுட்டீங்க. ஆடியன்ஸ்க்கு இப்போ வரைக்கும் இவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சிருக்காது. இப்போ இந்த டிஜிட்டல் அசெட்ஸ்னு நீங்கள் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னவா இருக்குது? நீங்கள் வந்து இதுதான் எங்கிட்ட இருக்குன்னு டேரெக்டாக சொல்லாட்டியுமே ஓவராலாக என்னென்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தா எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிரும். ஓகே, இப்போ உங்கள் சேனல் நீங்கள் ஓகே, நீங்கள் ஒரு ஃபேஸ், ஓகே, உங்கள் யூடியூப் சேனல் இருக்குது, அது உங்களோட அசெட். ப்ராபப்ளி ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் வீடியோ போடலை அப்படின்னா இந்த அசெட் வந்து இன்றைக்கி ட்ராக்ஷன் பில்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பில்ட் ஆகாது. ஓகே, ஆனால் நான் வச்சுருக்க அசெட்ஸ் எல்லாமே நீங்கள் இல்லைனாலும் இல்லை யார் இல்லைனாலும் இருந்தாலும் அது நடந்துகிட்டே இருக்கும். ரொம்ப புரியுற மாதிரி சொல்கிறேன். நான் நடத்துகிறது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி பிஹைண்ட் வுட்ஸோட ஒரு சேனல், இன்றைக்கி அவங்க தான் வந்து இன்றைக்கி டிஜிட்டலில் நம்பர் 1 பிளேயர் வச்சுக்கோங்க. யார் அதோட ஓனரு? தெரியாது. யார் அதுக்கு ஃபேஸு? எல்லாருமே. அதுதான் அசெட். ஐ மீன் தட் இஸ் த அசெட். இந்த மாதிரி அசெட்ஸ் தான் பில்டு பண்ணுங்க. இதை வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கோ இல்லை உங்கள் கோலுக்கோ பில்டு பண்ணுங்க. இப்படின்றது தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவே. இங்கே யாருமே அவருக்காகவோ அந்த பர்சனாலிட்டிக்காகவோ வரல. அதில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, எனக்கு ஏதோ ஒன்று அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, நான் அதை கெயின் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அதுதான் ஐ மீன் இட் அஸ் அ அசெட். சரி, நீங்கள் இப்போ விதவிதமாக வச்சுருக்க அசெட்ஸ் அப்படின்றது என்னன்னு சொன்னால் இப்போ அந்த அசெட் பில்டிங்க்கு இப்போ நான் திரும்ப மறுபடியும் பிஹைண்ட் வுட்ஸ் மாதிரி ஒரு பெரிய டீம் போடணுமா, இவ்வளோ பெரிய ஸ்டூடியோ போடணுமா, செட்டப் போடணுமான்னு கேட்டிங்கன்னா நீடு இல்லை. ஓகே, நாங்கள் பண்ணுறது எல்லாமே ஏஐயில் தான் பண்ணுறோம். கம்ப்ளீட் ஏஐயில் அசெட்ஸ் பில்டு பண்ணி அந்த ஏஐ அசெட்ஸ் எல்லாத்தையும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஜினாக பில்டு பண்ணி அந்த இன்ஜின்லேருந்து ரெவன்யூ கோலுக்கு வந்து நகர்த்துறது தான் எங்களோட ஃபோக்கஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நாங்கள் டிவோஷனலாக ஒரு அசெட் வச்சுருக்கோம். ஓகே, அந்த டிவோஷனல் அசெட் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் கான்டென்ட். ஓகே, கான்டென்ட் டீம். அந்த கான்டென்ட் டீம்ன்றது 1 மேன் ஷோ. ஒரே ஒருத்தர் தான் அதுக்கு அந்த அசெட்டை பார்த்துட்ருக்காரு. செலவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமம்.
அந்த மினிமம் காஸ்ட்டுக்கு ஒரு மேன் பவர் வச்சு எங்களால் ஒரு அசெட் பண்ண முடியுது. இன்னைக்கு அந்த அசெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 8 மந்த்ஸ் ஆஃப் டைம் எந்த ஒரு பெய்டு இதுவுமே இல்லாமல் இன்னைக்கு சாலிடாக வந்து க்ளோஸ் டு 1 lakh பீப்புள் அதில் இருக்காங்க. ஓகே. நான் பார்ப்பேன் இதில் என்ன பியூட்டினா, நான் வந்து பேக்கெண்டில் நான் பார்ப்பேன், குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 3 செலிபிரிட்டிஸாக தான் அந்த பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. நைஸ். ஓகே, என்னதுன்னே தெரியாது. அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியும் அவசியம் இல்லை, எனக்கும் அவங்கள பர்சனலாக தெரியணுன்ற அவசியம் இல்லை. இப்போது வி ஆர் பில்டிங் 6 காமர்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து அதுக்கு பில்டு பண்ணுறோம். வி ஆர் பில்டிங் அப்ளிகேஷன் வித் தட், வி ஆர் பில்டிங் எ காமர்ஸ் வெப்சைட் ஃபார் தட். இந்த மாதிரி நாங்கள் ஒரு 6 ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ்க்கான பேட்டர்ன் வந்து ஒர்க் பண்ணிருக்கோம். யூ ஒன்ட் பிலீவ், இதுக்கு ஐ காட் அ இன்வெஸ்டர். ஏஐயில் கான்டென்ட் பண்ணி ஏஐயில் நான் வந்து வெறும் இப்படி தான் பப்ளிஷ் மட்டும் தான் பண்ணிருக்கேன். 50,000 ஃபாலோவர்ஸ் மட்டும் தான் வந்திருந்தாங்க அந்த டைமில். அன்னைக்கே எனக்கு ஒரு இன்வெஸ்டர் வந்துட்டார். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட? அது டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன். இல்லை, நான் கம்மியாக தான் வாங்கினேன். ஆனால் அவர்கிட்ட அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, பெங்களூரில் கலாரி கேபிட்டல்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சோகால்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறவங்க. கிரியேட்டர் டு காமர்ஸ் எஸ்பெஷலி கிரியேட்டர் டு காமர்ஸ்க்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. அவங்க என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸ் நான் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அவங்களோட பேட்டர்னெல்லாம் பார்த்து இது மாதிரி இது எதுவும் ஒன்று நடக்கும், என் பேக்கெட் இவ்வளோ இருக்குது, இதை நான் கொடுக்குறேன் வச்சுக்கோ. இல்லைங்க, நானே என்ன பண்ண போகிறேன்னு தெரில, ஐடியா கிடையாது, நான் இதெல்லாம் க்யூரேட் தான் பண்ணிருக்கேன், இன்னும் நான் ரெவன்யூ கூட ஸ்டார்ட் பண்ணலை, அப்போ எதுக்கு? இல்லை, திஸ் வில் வின், ஆனால் இதுதான் நெக்ஸ்ட் ஃபியூச்சரு, நான் இன்றைக்கே அந்த கடையில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஓப்பன் ஸோ பண்ணி. ஏஐ கிரியேட்டட் கண்டென்ட்டை வச்சு இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல்ஸ் ஆர் அந்த அசெட்ஸ் வில் பி த நெக்ஸ்ட் பிக் திங்கா? ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ லோ காஸ்ட்டில் இப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வச்சு இவ்வளோ ஆடியன்ஸாக கெயின் பண்ண முடிஞ்சு இப்படி ஒரு ப்ராடக்ட்டை ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இது நம்ம யாருக்கு வேணாலும் பண்ணலாம். இப்போ இதை சர்வீஸாகவும் பண்ண முடியும், நீ ப்ராடக்டாகவும் பண்ண முடியும். இதில் என்ன பியூட்டினா என்னதுன்னு தெரியாது, எனக்கு ப்ரெஷர் கம்மி, ஏன்னா அடுத்த கட்டத்தை மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இது டெய்லி ஆப்ரேஷனலாக ஒரு டீம் பண்ணிட்டுருக்காங்க. அந்த டீம்னா ஒருத்தர் ஒரு ஆள். இப்போ என்னன்னா ஒரு அசெட்டுக்கு நான் ஒரு மேன் பவர் வச்சுருக்கேன் எண்ட் டு எண்டு பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி இதை அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போக முடியும் எல்லாருமே. பெரிய நீட் இருக்குது, பெரிய மார்க்கெட் இருக்குது. இப்போ இந்த அசெட் ஓனர்ஷிப்பை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது இந்த ஏஐயும் வந்துடுச்சு. அப்போது ஒரு மீம் பேஜை 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கினீங்க. ஆமாம். எந்த வருஷம் அது? 2022 டிசம்பர் 23 ஜனவரி அந்த டைமில். பாருங்கள், டேட்டை கூட ஞாபகம் வச்சுருக்கீங்க. 2022-23 50 லட்ச ரூபா கொடுத்து ஒரு மீம் பேஜை வாங்கிறதுக்கான தைரியம் எப்படி வந்தது ஃபஸ்ட்டு? அண்டு அதுக்கு பின்னாடி இருந்த அந்த மேத்தமெட்டிக்கல் நம்பர்ஸ் எப்படி வந்து உங்களால் ப்ராசஸ் பண்ண முடிஞ்சது? வாங்குறப்போ நான் வந்து இதில் எவ்வளோ சீக்கிரம் காசு எடுக்க போகிறேன்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒரு நம்பர் பார்த்தேன். நான் வந்து இப்போ அந்த பேஜ் இல்லை, நிறைய பேர் இப்போ ஒரு சென்னை மீம்ஸ்னு ஒரு பேஜ் சுற்றிட்டு இருக்கு, அது என் பேஜ்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சென்னை மீம்ஸ் நாங்கள் வாங்கின பேஜ் 6 மாதத்துலேயே பிளாக் ஆகிடுச்சு. ஓகே, அதில் நான் பார்த்தது என்னென்னா, ஒரு நாளைக்கு வந்து 60 மீம், அதாவது இந்த மீம்ன்ற பேரை வச்சு தான் பிரச்சனை. இப்போது நான் 60 போஸ்டர் போடுறேன். ஓகே, இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். இந்த 60 இன்ஃபர்மேஷனும் சேர்த்து எனக்கு அந்த இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஒரு நாளைக்கு 3 மில்லியன் டிராஃபிக் வந்துச்சு, இம்ப்ரெஷன்ஸ் கிரியேட் ஆச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கு 3 மில்லியன் டிராஃபிக் எங்கே கொடுக்க முடியும்? இன்றைக்கி அவங்க ஒரு நியூஸ் சேனலே கதறிட்டு இருக்காங்க. ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம், அங்கே வந்து 30 லட்சம் பேர். 30 லட்சம் பேர்ன்றது சாதாரண விஷயமே கிடையாது. எவ்வளோ பெரிய நம்பரு. அப்போது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நீஷு, ஒரு ரீஜனல் பேஜு, டிஜிட்டல் அசெட்டு, அந்த அசெட்டில் வந்து ஒரு நாளைக்கு 30 லட்சம் பேர் டிராஃபிக்கை கெயின் பண்ண முடியுது அப்படின்னா, ரேடியோவில் ஒரு நாளைக்கு இவ்வளோ டிராஃபிக் இல்லாதப்பவே அவங்க இந்த ஃப்ரீக்வன்சியை விற்று இவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க. டிவியில் இது பண்ணாதப்பமே இவங்க இவ்வளோ காசு சம்பாதிக்க முடியாங்க. அப்போ அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் ஏன் நம்ம இங்கே டெப்ளை பண்ணி காசு சம்பாதிக்க முடியாது அப்படின்றது மட்டும் தான் என் மைண்டில் தோணுச்சு. அன்றைக்கி அவர் கேட்ட காஸ்ட் வந்து 50 லட்ச ரூபா கேட்டார். அப்போ நான் உட்காந்து சோ கால்டு மார்க்கெட் ட்ரேடு பார்க்குறேன். இப்போ ரேடியோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ நீங்கள் ரெவன்யூ பண்ணீங்க, நான் சென்னையில் எல்லா ரேடியோ அந்த மாதம் எவ்வளோ ரெவன்யூ பண்ணாங்கன்ற டேட்டா எனக்கு இருந்துச்சு. அவங்களாம் ஆவரேஜாக 2 கோடி 3 கோடிலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க மாதம். அப்போது இவ்வளோ டிராஃபிக் இல்லை, ஆனால் ட்ரெடிஷ்னலாக ஒரு மீடியம் வந்து 2 கோடி 3 கோடி டேர்ன் ஓவர் பண்ணிட்டுருக்காங்க, மாதம் ரெவன்யூ பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ஆப்பெக்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும், அப்போ நெட்டு ப்ராஃபிட் எவ்வளோ இருந்திருக்குன்னு சும்மா ஒரு பேசிக்கான ஒரு கால்குலேஷன் போட்டுறப்போ, அப்போ அதே விஷயத்தில் எனக்கு 50% இங்கே டைவர்ட் ஆச்சுன்னா கூட நான் வந்து தப்பிச்சிருவேன். போட்ட காசை உடனே எடுத்துடலாம். இவ்வளோ தான் நம்ம கால்குலேஷன். அதனால தான் பெட் பண்ணு அப்படின்னு சொல்லி பெட் பண்ணோம். 6 மாதத்தில் ரெக்கவரி எடுத்தோம்.
அந்த 6 மாசத்துல என்ன போட்ட காச எடுக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா, எந்த பிசினஸ்லயும் எடுக்க முடியாது பிரதர். 18 மாசம், 24 மாசம் அதாவது கழிச்சு 50 லேக்ன்றது இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஸ்மால் மனி. அமௌண்ட் இல்லல்ல. ப்ரோ ஆமா. கடன் வாங்கி போட்டேன். ஆ. ரூ. 50,00,000 கடன் வாங்குனேன். அந்த ரூ. 50,00,000 மாசம் மாசம் வட்டி கட்டினேன். ஓகே. பிரைவேட் ஃபினான்ஸ். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து வட்டியோட சேர்த்து அடைச்சிட்டீங்க. க்ளோஸ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அப்போ இருக்கு. ஸ்பேஸ் இருக்கு. இன்னமும் அதுக்கு மார்க்கெட் இருக்கு. ஓகே. இப்போ நான் அதுதான் அடுத்ததை டேப் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ இன்னைக்கு தேதியில் இருக்கக்கூடிய இந்த மீம் பேஜஸ் இல்லாட்டி இந்த போஸ்ட் போடக்கூடிய பேஜஸ்லையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் 2 இயர்ஸ் பிஃபோர் பேசினப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அந்த லோக்கலாக இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கும் இல்லை ஹைப்பர் லோக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து ஒரு மவுஸ் இருக்குது எக்ஸ்ட்ராவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சென்னை மீம் அப்படின்றது என்ன தான் சென்னை பேஸ்ட் இருந்தாலும் சின்ஸ் தமிழ்நாடோட கேபிட்டல்னும் போது அதுக்கு நம்ம தமிழ்நாடு லெவலில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இருந்திருக்கும். பட் அதே மாதிரி இப்போ கிருஷ்ணகிரின்ற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய பேஜஸாக இருக்கட்டும், இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே இந்த மாதிரியான பேஜஸுமே இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இவங்களோட பாசிபிலிட்டிஸுமே இப்போ என்லெஸ்ஸாக இருக்குல்ல எல்லா இடத்துலையுமே. அதான் நான் வந்து சென்னை மீம்ஸில் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். அது இந்த பேஜ் இப்போ கேட்ட கேள்வியோட கனெக்ட் பண்ணுறேன். அப்போ என் மைண்டில் இருந்தது ஒரு விஷயம் என்னன்னா, நாட் ஒன்லி இந்த ரெவன்யூ ட்ரேட் இல்லாமல் கிரியேட்டர் டெக்காக மாற்றணும், டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வரணும் இதுக்குள்ள அப்படின்னு சொல்லி நான் அதை என் மைண்டில் இருந்தது. சென்னை மீம்ஸ்லேருந்து நான் ஒரு விஷயத்த டெக்குக்கு நகர்த்தணும். அப்போ இந்த ஏஐனா என்னன்னு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. அப்போ நான் பார்த்தது என்ன, அப்போ ட்ரெண்ட் என்ன இருந்துச்சுன்னா Web3ன்னு இருந்துச்சு. ஓகே, டோக்கனைசேஷன் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட கோலாக இருந்தது. நான் டோக்கனைசேஷன் நோக்கி நகர்த்தினேன். அப்போ வேல்யூ பயங்கரமாக பெருசாகுது. நான் இன்னைக்கு காசு பண்ணனாலும் வேல்யூ பெருசாச்சு. ஸோ இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஹோசூர்லேயோ இல்லை கிருஷ்ணகிரிலேயோ ஏதோ ஒரு Tier 2 Tier 3 டவுனில் இருக்கக்கூடியவங்க வந்து இது வெறும் ஆடை போடுறதோ எனக்கு ஃபாலோவர்ஸ் கொண்டு வரது இல்லாமல் இந்த ஃபாலோவர்ஸ்லேருந்து வேறு ஏதாவது ஒரு டெக் எனேபிள்டாக இருக்க மாதிரி இந்த ஆடியன்ஸை நகர்த்தணும். அதுக்கு ஒரு வேல்யூ பில்டு பண்ணணும். இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா இவங்க இந்த ஃபேஸ்க்குள்ளே தான் இப்போ போகிறாங்க. அடுத்து எப்படி நடக்க போகுதுன்னு சொல்கிறேன். பட் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் நாளைக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டையோ ஏதோ ஒரு பிஸ்னஸையோ ஏதோ ஒரு சர்வீஸையோ நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கான ட்ரேட் இருக்கும்ல, அந்த ட்ரேடுக்கு உங்களுக்கு காசு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, உங்கள் வீடியோவை வாட்ச் பண்ணுறதுலேருந்து ஏர்ன் பண்ண போகிறாங்க. ஏர்ன் பண்ணி உங்ககிட்ட அந்த சர்வீஸையோ ப்ராடக்ட்டை வாங்குறது இதை தான் உங்கள்கிட்ட ட்ரேடாகவே பண்ண போகிறாங்க. புரியல. இன்னும் கொஞ்சம் ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ டெக்கில் வந்து இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு ஃபோனை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டீங்க, ரைட்? இந்த ஃபோன் வீடியோவை அடுத்த ஒரு 24 மணி நேரத்தில் பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வியூஸ் பேஸ் பண்ணி ஒரு கிரெடிட் ஒன்று கொடுப்பீங்க. அவங்க வந்து ஒரு வாலெட்டில் போய் கிரெடிட் ஆகும். நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை 15 நிமிஷம் வீடியோ நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு கிரெடிட் வரும். ஓகே, ஒரு டோக்கன் வந்து விழுந்துடும். இந்த டோக்கன் நான் ஒரு 100 டோக்கனுக்கு மேலே ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்கள் போடுற வீடியோஸ்க்கு இல்லை இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கோ இல்லை அந்த பிராண்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ராடக்ட்டையோ இந்த டோக்கன் வச்சு உங்ககிட்டே நான் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ நீங்களே ஒரு டோக்கனை ஜென்ரேட் பண்ணுவீங்க. அந்த ஜென்ரேட் பண்ணுற டோக்கனை உங்ககிட்டே ட்ரேட் பண்ணுவாங்க. அது மூலியமாகவே ப்ராடக்ட் வந்து காமர்ஸ் பண்ணுவோம். இதுதான் அடுத்து நடக்க போகுது. அடுத்த 5 வருஷத்தில் இது நோக்கி போவோம் கிரியேட்டர் ஈகோசிஸ்டம். இது என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த ட்ரேடுக்கு இருக்கக்கூடிய டோக்கனை வந்து லிமிட்லெஸ் பண்ணுவீங்க. அப்போ அந்த டோக்கனுக்குன்னு ஒரு வேல்யூ கிரியேட் ஆகும். நீங்கள் ஐபிஓ போயிடுவீங்க. இப்போது ப்ராடக்ட்டும் உங்களோடது, டிரான்சாக்ஷன் உங்களோடதுன்றப்போ இந்த ஈகோசிஸ்டம் கம்ப்ளீட்டாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இதை நோக்கி தான் அடுத்து போகுது. கிரியேட்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஸோ இப்படிலாம் பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு அது ஆசை. நான் அதை ட்ரை பண்ணேன். நான் சென்னை மீம்ஸில் என்ன பண்ணேன்னா, இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து அப்போ ஐபிஎல் பற்றி ஒரு சீரிஸ் போட்டுட்டு இருந்தோம். இந்த ஐபிஎல் சீரிஸ்லேருந்து நான் வந்து என்னோட வெப்சைட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன். வெப்சைட்டில் வந்து அந்த ஐபிஎல் பேஸ் பண்ணி நான் போட்ட மீமுக்கு ஒரு குவிஸ் கான்டெஸ்ட் நடக்கும். அந்த குவிஸ் கான்டெஸ்ட்டில் யார் சீக்கிரமாகவும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு லீடர் போர்டு போடுவேன். அந்த லீடர் போர்டில் டாப்பாக வர்றவங்களுக்கு நான் டெய்லியும் வந்து சாக்லேட் அனுப்பிச்சுட்ருக்கேன். 5 ஸ்டார் சாக்லேட்டு, இந்த மாதிரி அவங்களோட அட்ரஸ்க்கு வந்து நான் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பன்ஸு, வவுச்சர்ஸு இது மாதிரிலாம் நான் கொடுத்து விட்ருக்கேன். இதை டெக்கில் பண்ணிட்டேன். இதே ப்ராசஸ் வந்து நான் டெக்கில் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுதான் Web3. இப்போ நான் பண்ணது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆஃப்லைனில் இதுவாக பண்ணது. கரெக்ட். லோக்கலைஸ்டாக பண்ணதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டெக் எனேபிள்டாக பண்ணோம்னா அது இன்னும் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. கரெக்ட். ஸோ இப்போ நான் இது வந்து முதல்ல இதுக்கு ஆடியன்ஸ் என்கிட்ட வராங்களா, இது செய்கிறாங்களா, நான் சொன்ன ஒரு விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நான் அப்படி பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் டெக்கை போட்டு பண்ணியிருந்தோம் அப்படின்னா எங்கேயோ போயிருக்கும் அது. இப்போ நம்ம அதுதான் மற்ற லோக்கலில் இருக்கக்கூடிய எவ்வளோ ஹைப்பர் லோக்கலாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாரும் இப்படி பில்டு பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இல்லைனா எவ்வளோ பேர் இன்றைக்கி 10,000 கொடுப்பாங்க ஒரு யாரோ ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. நாளைக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து டைலூட் ஆகிட்டு இருக்கு.
ஸோ அதனால இந்த மாரி கொஞ்சம் டெக்கோட போயிட்டோம் அப்புட்னா, நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். ஸோ இந்த அசெட் ஓனர்ஷிப் அப்படின்றது வந்து இப்போ ஓரளவுக்கு எங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இதை இப்போ நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேன், தமிழ் டெக் அப்படின்றது எனக்கு ஒரு அசெட்டு, தமிழ் செல்வன் சேனல் அப்படின்றது அசெட்டு, இந்த மாதிரி பாட்காஸ்ட்டும் ஒரு அசெட்டாக வந்து இப்போதைக்கு நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இப்போது இதுதான் இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு முன்னாடியே வேறு ஏதாச்சும் ஒரு பெரிய பெரிய பிராண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே பெங்களூரில் இருக்கக்கூடிய பிராண்ட் வந்து இந்த கிரியேட்டர் லெட் எக்கனாமி வந்து பெருசாக போகுதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த அசெட் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் ஏதாச்சும் இருக்காங்க? அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து பெருசாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்ல, எனக்கு வந்து கிரியேட்டர் ஈகோசிஸ்டம் மேல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, இது ஹை ரிஸ்க் கேம்ன்றதுல ரொம்ப அவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அ நான் வந்து ரீசென்ட்டா ஒரு பெரிய ஒரு விசி ஃபர்மோட ஒரு லீடு கிட்ட பழகுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பேசிட்டு இருக்கேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பெரிய பெரிய ஃபேமிலி ஹவுஸஸ் இருப்பாங்கல்ல, அதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் ஆமாம், இருப்பாங்கல்ல, ஆமாம். அவங்க எல்லாரும் வந்து தே ஹேட் ஒரு 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 மீட்டிங் இருந்தப்போ, மைன்ஸ்ல இருக்கோம், கோல்ஸ்ல இருக்கோம், ரியல் எஸ்டேட்ல இருக்கோம், எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் இருக்கோம். அதாவது நமக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய முக்கியமான ஹார்ட் அசெட்ஸ். ஹார்ட் அசெட்ஸ் இது எல்லாத்துலயும் நம்ம வந்து பண்றோம். பெருசா ஆனா ப்ராஃபிட் இல்ல. ஒரு 30% ப்ராஃபிட்ட தாண்டறதுக்குள்ள கஷ்டமாகுது. நான் சொல்றது இவங்கலாம் வந்து அந்த ரூம்ல உட்கார்ந்து பேசினவங்களோட வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 லட்சம் கோடி இருக்கு. 30% பெருசு இல்லைன்னும் போதே தெரிஞ்சிடுச்சு. ஓகேவா? இந்த மாரி பேசுறவங்க, நம்ம வந்து ஒரு 100x ப்ராஃபிட்லாம் வேணும் அப்படின்னா, ஐ திங்க் கிரியேட்டர் எக்கனாமில தான் இது இருக்கும்னு நான் நம்புறேன். இப்படின்னு சொல்லி அவங்கலாம் பேசியிருக்காங்க. பேசிட்டு ஆனா இது எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க முடிய போகுது, எப்ப ஆரம்பிக்கணும், எப்ப முடிக்கணும்ன்றது மட்டும் தெரியாம உட்கார்ந்துருக்காங்க. பணத்த வச்சுக்கிட்டு எல்லாரும். அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பாயிண்ட் வந்து குடுத்தாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சார் அவங்கலாம் எதுக்கு சார் இங்க வரணும்? அப்படின்னு சொன்னோனே, இல்ல இது வந்து உங்க வேற மாரி ஒரு எக்கனாமியா பார்க்குறாங்க. ஆ அப்படின்னு சொல்லி அப்ப என்ட்ட அந்த கான்வர்சேஷன முடிச்சுட்டாரு. இப்ப ரீசென்ட்டா நம்ம கவர்மெண்ட்டுமே வந்து இது ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பில் பாஸ் ஆமா, பண்ணாங்க. ஆமா. எதனால ப்ரொஃபஷனா பண்றாங்க அப்படின்னா, விச் மீன்ஸ் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷனோ, ஏதோ ட்ரேடோ நடக்குது. ஏதோ பெரிய பணப்புழக்கம் அந்த இடத்துல இருக்கு. இல்லன்னா இது ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது. இல்ல கவர்மெண்ட் இத ஒரு சீரியஸா பார்க்கணுன்ற பார்க்க தேவையே அவசியம் இல்ல. இல்ல. அப்ப என்ன அப்படின்னா, இது நான் எஸ்பெஷலி இந்த பில் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நான் வந்து ஏரோஸ்பேஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கம்பெனி இருப்பாங்க. நான் வந்து இல்ல ரியல் எஸ்டேட்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்தாங்கல்ல. இந்த மாரி இப்ப குட்டி குட்டியா நான் கிரியேட்டர்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றதுக்கான கம்பெனியா உருவாகுறதுக்கான முயற்சியில இருக்காங்க. இன்னும் யாரும் லான்ச் பண்ணல. தே ஸ்டார்ட்டட் திங்கிங் எந்த ஸ்டேஜ்ல பண்ணணும்? எந்த ஸ்டேஜ்ல பண்ணக்கூடாது? யாருக்கு பண்ணணும்? என்ன மாரி எஸ்ஓபிலாம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா பண்ணணுன்ற மாரியான ப்ராசஸ்க்குள்ளே வந்துட்டாங்களே தவிர, இன்னும் யாரும் அனௌன்ஸ் பண்ணல. ஆனா கூடிய விரைவில கிரியேட்டர் எக்கனாமிக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட் வெஞ்சர்ஸ் நெறைய வரப்போகுது. எனக்கெல்லாம் அது மாரி ஒண்ணு பண்ணணும்னு ஆசை இருக்கு. நான் உங்க இதுல வச்சே நான் சொல்லிடுறேன். எனக்கெல்லாம் என்ட்ட பணம் கிடையாது. இப்ப ஒரு விசி ஃபர்ம்லாம் என்ன பண்றாங்க? நெறைய பேர்ட்ட பணத்த சோர்ஸ் பண்ணி தே ஆர் ரூட்டிங் இட் இல்லையா? எனக்கெல்லாம் அது மாரி பண்ணணும். நெறைய பில்ட் பண்ணணும். நான் அதுல ஒண்ணு தான் ஐபிஓ போகணும். ஸோ இது மாரி நெறைய பில்ட் ஆக போகுது. நம்மளும் அத பண்ணணும். இப்ப உங்கள மாரி கிரியேட்டர்ஸ்லாம் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்றேன். எனக்கு என்னன்னா, யூ நோ அதுல இருக்கக்கூடிய நியூயான்சஸ் எது டெக்னிக்கலா இது வொர்க் அவுட் ஆகாதுன்னு. அப்ப இந்த ஃபர்மே எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிரியேட்டர் ஈகோசிஸ்டம்லேருந்து இருக்கணும், பணம் வச்சிருக்கவங்களும் இருக்கணும். இவங்கலாம் சேர்ந்து ஃபண்ட் பண்ணி அத வந்து க்ரோ பண்ணணும் இந்த ஈகோசிஸ்டம. இந்த 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 ஃபேஸ்க்குள்ள இப்ப நம்ம என்டர் ஆகுறத நான் பார்க்குறேன். இன்னும் ஒரு 2, 3 வருஷத்துல நீங்க அத அனௌன்ஸ் பண்றது பார்க்கலாம். இப்ப நான் வந்து ரீசென்ட்டா கேள்விப்பட்டேன். ஒரு ரியாலிட்டி ஷோ தமிழ்ல வந்து இந்த ஃபண்டிங்க்கு இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க கிரியேட்டர் ஈகோசிஸ்டம்லேருந்து வர்றவங்களுக்கு இப்ப ஃபண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்கள ஷோகேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு அ மாகாபா ஆனந்த் அவரோட ஒரு இத வந்து ஃபீச்சர் பண்ணி அதுக்கு ஃபண்டிங்க்கு ரூட் பண்ணாங்க. இப்போ அவங்க கிரியேட்டர் லெட் பிராண்ட்ஸா இருக்கணும் அப்படின்றதுலயும் அவங்க இப்போ ரொம்ப காஷியஸா பார்க்கறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு யார் வேணா ப்ராடக்ட் பண்ணிட முடியும்பா. இத டிஸ்ட்ரிபியூட் பண்றது, மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான்ப்பா பிரச்சனை. அப்போ ஒரு கிரியேட்டர்னால ஈஸியா கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்ல ஒரு நல்ல டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சிருக்கக்கூடிய வச்சிருக்கக்கூடிய ஆட்கள். பிசினஸ் ஓனர் வித் கான்டென்ட்டா இருந்தா பண்ண முடியும். அப்படின்றத இப்ப ரொம்ப பிலீவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்கா இன்வெஸ்ட் பண்றதுக்குன்னு தனியா இப்ப நெறைய பேர் வரப்போறாங்க. ஓகே, இதுதான் ஃபியூச்சர். இப்ப இந்த மாரி விஷயத்த நான் பண்ணணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே. சென்னையில வந்து இந்த சாஸ் பூமின்னு சொல்லி ஒரு ஈவென்ட் நடக்கும். எல்லா சாஸ் ஃபவுண்டர்ஸும் வந்து எங்க இருந்தாலும் வருவாங்க. எல்லாம் எவ்வளோப்பா 100 கோடி, 200 கோடி, 500 கோடின்னு சொல்லி பயங்கரமா பேசுறவங்கலாம் உள்ள இருந்திருக்காங்க. அப்படி ஒரு ஈகோசிஸ்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மாரி கிரியேட்டருக்கான ஒரு சூப்பரான ஈகோசிஸ்டம் இருக்கணும். அவங்க எல்லாரும் வந்து நான் 100 கோடி பண்ணேன் இந்த வருஷம். நான் 500 கோடி பண்ணேன். அப்படின்ற மாரி சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளோர் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்றது வந்து என்னோட ஆசை. நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ்ல அது நடந்துரும். அது நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்ப்போம்.
அட்லீஸ்ட் நம்ம போய் உள்ளே எட்டி பார்த்துட்டு வருவோம். கூட போகும்போது கூட்டிட்டு போங்க. நீங்க இருப்பீங்கன்னு ஒரு சொல்றேன். டிக்கெட் அதான் கூட நான் இருப்பேன், கூட்டிட்டு போயிருங்க. இந்த ஒரு பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து அசெட்ஸ் நிறைய ஓன் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். இது உண்மையா? நிறைய பெரிய பெரிய மீடியா ஹவுசஸ் இந்தியாலயா தமிழ்நாட்டிலயா? இந்தியாவில் பெரிய பெரிய மீடியா ஹவுசஸ்ன்றது பேன் இந்தியா மீடியா ஹவுசஸ், எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கக்கூடியவங்க. ஒரு 50,000 55,000த்துக்கும் மேற்பட்ட டிஜிட்டல் அசெட்ஸை எனக்கு தெரிஞ்ச ஒரு மீடியா ஹவுஸ் ஓன் பண்ணுறாங்க. 55,000 டிஜிட்டல் அசெட்ஸ் மட்டும். ஆமாம். இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக்கு, வெப்சைட்டு, யூடியூப் இதுலேருந்து யூடியூப்லாம் இல்லை, யூடியூப் இல்லை, எல்லாமே செப்பரேட் இதாக இருக்கும். அப்ளிகேஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 அப்ளிகேஷன் இருக்கும். இன்ஸ்டாகிராம் பேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸில் இருக்கும். ஃபேஸ்புக் பேஜாக ஒரு சீரீஸில் இருக்கும். வெப்சைட்டாக ஒரு சீரீஸில் இருக்கும். இந்த மாதிரி தே ஆர் ஓனிங் 55,000 ப்ளஸ் அசெட்ஸ். 55,000 ப்ளஸ்ஸை வச்சு அதை எப்படி மெயின்டைனும் பண்ணுவாங்க, அந்த ஒரு விஷயமும் இருக்குல்ல. ஓகே, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் அவங்க எப்படி அசெட்டை ஓன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் தான் உங்கள் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சேனலில் இன்வெஸ்ட் பண்ணி ஈக்விட்டி வாங்கி வச்சுருவாங்க. ஓகே. அவங்க அதை டெய்லி பேஸில் ரன் பண்ண மாட்டாங்க, அது ஓன் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ நாளைக்கு வந்து எனக்கு இதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸ்லி யுவர் பார்ட்னர் இஸ் ஆஸ்கிங் டு டூ சம்திங், நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும். அதனால அதுக்கு பார்ட்னர் அது பண்ணுறதுக்கும் தனியாக உங்களுக்கு ஒரு பே பண்ணுவார். அப்போ யாருக்கு வேணாம்னு ஸோ அப்போ அவங்கக்கிட்ட ஒரு பெரிய லெவல் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குல்ல. வாட் எவர் த பிராண்ட், விச் எவர் த ப்ராடக்ட், எதை வந்து யார் மூலியமாக எங்கே கொண்டு போகணுன்னாலுமே 55,000 ப்ளஸ் அசெட்ஸ் இருக்கும்போது அக்ராஸ் இந்தியா வேணுன்ற மாதிரி, ப்ளஸ் நம்ம அங்கே பேசுகிற மாதிரி அந்த டிஃபேம் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை பாசிட்டிவ் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, எனக்கு தெரியும். நான் அவங்களோட டேஷ்போர்டே பார்த்துருக்கேன். அவங்க என்னடா அசெட்ஸ்லாம் ஓன் பண்ணுறாங்கன்னு. நான் அது இதுக்காக சொல்லக்கூடாது அந்த இந்த கம்பெனின்னு சொல்ல வேண்டாம். ஓகே, பட் இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நம்மளும் வந்து அசெட்ஸை கொஞ்சம் சீரியஸாக பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். இப்போ சின்ன லெவலில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் சார். நம்ம வந்து ரொம்ப பெருசாலாம் எடுத்து போட்டு நம்ம காம்ப்ளிகேட்லாம் பண்ண வேணாம். பிஸ்னஸ் பண்ணுறேன்னா ஓகே, இப்போ நான் என் பிஸ்னஸ்க்கு ஒரு பேஜ் பண்ணுறேன்னா பிஸ்னஸ் பேஜ் இல்லாமல் என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியும் சார்? குறைஞ்சபட்சம் இன்றைக்கி ஒரு 10 பேர் கொண்ட டீம் ஆகிட்டோம். ஒவ்வொரு ஆஃபீஸும் குறைஞ்சது ஒரு 10 பேராவது இருப்பாங்கல்ல. உனக்கு என்னப்பா இன்ட்ரெஸ்ட்டு? இப்போ என் ஆஃபீஸ்லாம் எப்படி நான் பண்ணுவேன்னா, நான் இப்போ பேஜ் பண்ணலாம் பண்ண மாட்டேன். என் ஆஃபீஸில் ஒரு பையனை கொடுப்பேன், தம்பி உனக்கு என்ன பிடிக்கும்? ஆனால் எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும், இந்த கிரிக்கெட்டில் நீ ஒரு பேஜ் பண்ணு. உனக்கு என்ன பிடிக்கும்? ஃபுட்டு பிடிக்கும், இந்த ஃபுட்டில் நீ ஒரு பேஜ் பண்ணு. இப்படின்னு அமுச்சு விட்ருவேன். அவன் என்ன பண்ணுறான்னு கூட எனக்கு அவசியம் கிடையாது. உனக்கு என்ன பிடிக்கும் பண்ணு. நான் அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும் நான் சேனலைஸ் பண்ணுறேன். நான் முதல்ல அது கன்சிஸ்டண்ட்டாக நீ பண்ணுறியா தான் நான் பார்ப்பேன். அவன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படின்னா இங்கே வா தம்பி, இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன், இதெல்லாம் தப்பாக பண்ணுறேன், இப்போ சேனலைஸ் பண்ணுவோம் வா அப்படின்னா. ஆனால் சூப்பர்ண்ணே. அதை பண்ணுறப்ப அவங்களுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு ஒரு வேலையே கிடையாது, ஜாலியாக பண்ணிட்டுருப்பாங்க. நம்ம அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணி கொடுக்குறோம். ஆனால் அவங்க இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, நான் வந்து இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் என்கேஜ்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சுல்ல. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செய்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். அதில் நானும் 2 பேரும் ஓனராகவும் இருந்துப்போம் அப்படின்றது நான் சொல்கிறேன். நாளைக்கு அதுலேருந்து ஒரு காசு அடிஷ்னலாக வந்தால் சம்பளத்தை தாண்டியான ஒரு அடிஷ்னல் ரெவன்யூ நானே இங்கே கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். அவங்க வேறு இடத்துக்கு வேறு விஷயத்தை தேடணும். இப்போ அது பண்ணுறோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் அது மாதிரி ஹையர் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேரை நான் பில்டு பண்ணுறேன். அவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்குறோம், இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஏஐயில் தான் பண்ணுறோம் எல்லாத்தையும். ஓகே, பட் இந்த ஏஐ டூல்ஸை வந்து இன்றைக்கி தேதியில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணுறாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குல்ல. கஷ்டம்தான். ஏன்னா இன்றைக்கி ஒரு டூல் சொல்லுவாங்க, நாளைக்கு ஒரு டூல் சொல்லுவாங்க. நாங்கள் தான் சொன்னேன், நாங்கள் ஈக்கோ சிஸ்டமாகவே எல்லோரும் இதுக்குள்ளேயே பழகிக்கிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒன்று எடுத்து வந்து டேபிளில் வைப்பாங்க. இது நல்லாயிருக்கு, இதுக்கு பதில் இது யூஸ் பண்ணலாம், அங்கே அவ்வளோ செலவு பண்ணோம், இப்போ இதே விஷயத்துக்கு இவ்வளோ கம்மி காசுக்கு ஒன்று கொடுக்குதுன்னு சொல்லி இவங்க எல்லாரும் அந்த இடத்துல ஃப்ளோர்லேருந்து பேசுகிறப்போ கொண்டா எடுத்து வைப்பாங்க. அப்படியே அப்போ நாலேருந்து அதுக்கு மாற்றிருங்க எல்லாரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம டே இன் டே அவுட் இதை மட்டுமே பார்க்கறதுனால அதை நம்ம எது முன்னாடி இருக்குது, எது பின்னாடி வருது, எது வந்து எல்லாமே கவர் பண்ணுதுன்றது ஈஸியாக ஒரு அசஸ் பண்ண முடியும். கரெக்ட். ஓகே, இப்போ புதுசாக பார்க்குற ஒருத்தர் ஏஐ அடாப்ட் பண்ணணுன்னா அவங்க என்ன பண்ணணும்? இப்போ முதல்ல அந்த ஈக்கோ சிஸ்டம்குள்ளே வாங்க, பாருங்க, பழகுங்க, கற்றுக்குங்க, செய்யுங்க. ஸோ எஃபர்ட் போட்டே ஆகணும் சார். பிஸ்னஸ் பண்ணணும்னா அந்த நெட்வொர்க்கு போகிறீங்களே சார், கண்டிப்பாக அந்த சூழ்நிலைக்குள்ளே போய் தானே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அப்போது இது பண்ணணும்னாலும் நீங்கள் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் இதுதான்ற பட்சத்தில் அதை தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. இன்னொன்று அப்போ போட்ட மாதிரினா நான் இந்த இடத்துக்கு போய் இங்கேருந்து ட்ராவல் அது அவ்வளோ பெரிய அவசியமும் இப்போ இல்லை. 10 நிமிஷம் டெய்லி போதும். சரி, அதே போல் இப்போ இந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ் கிரியேட்டர்ஸ் ஆகிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட்டர்ஸ் ஆகிட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் அதுவும் இப்போ திரும்ப லாக்டவுன் வரப்போதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே லாக்டவுன் வந்தப்போ தான் அந்த டைமில் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏன்னா அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வர அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜியோ வரதுக்கு முன்னாடி எல்லாம் பேஷனுக்காக உள்ளே வந்தோம். அதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் அப்போ ஃபோமோவில் நிறைய பேர் வந்து உள்ளே என்ட்ரானாங்க. எல்லாரும் வேறு என்ன பண்ணுறது தெரியல, எல்லாரும் பண்ணுறாங்க பண்ணிடலாம் அப்படின்னா அப்போ உள்ள வந்தோம் நிறைய பேர் இப்போ கிளிக் ஆகி சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வர்றவங்க நல்லா ஸ்ட்ராட்டஜிக்காகவே வந்து உள்ளே வந்துடுறாங்க. ஸோ இப்போது 3 பேஸ் ஆஃப் கிரியேட்டர்ஸும் உள்ளே இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து யூசர்ஸை விட வியூவர்ஸை விட கிரியேட்டர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்கல்ல.
ஸோ இதை பேலன்ஸ் பண்ணி எப்படி ஒருத்தர் ஸ்டாண்ட் அவுட்டாக வெளியில் வர முடியும் அப்போ? நான் அடுத்தது ஒன்று போடுறேன். முன்னாடி வியூவர்ஸ் அதிகமாக இருந்தாங்க, கிரியேட்டர்ஸ் கம்மியாக இருந்தாங்க. இப்போ வந்து வியூவர்ஸோட கிரியேட்டர்ஸ் அதிகமாயிட்டாங்களே. இப்போ அடுத்து கிரியேட்டர்ஸோட செல்லர்ஸ்லாம் அதிகமாக போகிறாங்க. ஓகேவா? பையர்ஸோட செல்லர்ஸ் இப்போ அதிகமாக போகிறாங்க. நம்ம அதுதான் இப்போ அடுத்த இந்த லாக்டவுன் இன்னும் வரல. இல்லை லாக்டவுன் மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு வச்சுக்கலாமே. லாக்டவுன் வந்து எப்படி எல்லாரையும் கிரியேட்டராக உருவாக்குச்சோ, இப்போ நடக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லா கிரியேட்டரையும் செல்லராக ஸோ மாற்ற இப்போ இந்த எக்கனாமிக்கலாக நடக்கக்கூடிய சின்ன சேஞ்சஸ் வந்து அடுத்ததாக செல்லராக மாற்றுறதுக்கான எல்லாரையும் விஷயங்கள். செல்லராக மாற்ற போகுது. ம். ஆனால் இன்னொரு பியூட்டி என்னன்னா, எல்லா செல்லர்கிட்டையும் பையர் இருப்பாங்க. நீங்கள் ஒன்று விற்பீங்க, நான் வாங்குவேன். நான் ஒன்று விற்பேன், அதை நீங்கள் வாங்குவீங்க. இது நடக்க போகுது. ஓகே, இங்கே வந்து அகைன் மறுபடியும் சொல்கிறேன். யூடியூப் வந்து முன்னாடி நம்ம எப்படி வந்து கான்டென்ட் கிரியேஷன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நம்ம பார்த்தோமோ, கான்டென்ட் கிரியேஷன் ஒன்று தான். ஆனால் அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சின்ன எலமெண்ட் தான் வேரி ஆகுதுல்ல. அதே மாதிரி இங்கே எதுவுமே யூனிக்காலாம் இருக்காது. ஓகேவா? நான் உங்களுக்கு திரும்ப எப்படி அதை சேல் பண்ண போகிறேன்றது எக்ஸ்பீரியன்ஸில் தான் வாங்க போகிறாங்க. இப்போ அந்த அந்த ப்ராடக்ட் எதுவுமே புதுசாக இது வரும் இன்னோவேட்லாம் பண்ண மாட்டாங்க யாருமே. எல்லாரும் பண்ணுற விஷயம் எனக்கு என்னன்னா, நான் இவர்கிட்ட வாங்கினேன், இவர் எனக்கு கொடுத்த பிறகு ஏங்க அதே தாங்க அவர் வைக்கிறேன். ஆனால் நான் இவர்கிட்ட வாங்கின மாதிரி வருமா? எனக்கு ஃபோன் பண்ணால் அவர் எடுப்பார்ல, நான் அவர்கிட்ட வாங்கினேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு பையர் போயிடுவாங்க. இப்போது இவர்கிட்ட நான் வாங்கினேன்னு சொல்கிறது தான் பெருமையாக இருப்பாங்க. அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை அந்த கனெக்ஷனை தான் வந்து இனிமேலுக்கு வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ அதனால் இங்கே புதுசாக யோசிக்கணும், புதுசாக நான் ஒன்று விற்கணும், நான் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி ஐயோ அவர் விற்கிறாரு, நான் இப்போ வேறு ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சி தான் அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் எப்படி விற்கிறீங்கன்ற மட்டும் பாருங்கள். அங்கே இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணால் மட்டும் போதும். வாங்குவாங்க, உங்ககிட்டயும் வாங்குவாங்க, அவர்கிட்டயும் வாங்குவாங்க. அதான் சொன்னேன், பையர் எல்லாருக்கும் இருப்பாங்க. 10 கிரியேட்டர் இருந்த இடத்துல இப்போ 100 கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அது 1000 கிரியேட்டர்ஸாக மாற போகிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் பிராண்ட் கண்ணில் யார் தெரிய போகிறோம் அப்படின்றதுக்கும் பயங்கர காம்படிஷன் நடக்கும். அப்படின்னா நம்ம வந்து வியூவர்ஸ்க்காக போட்ட வேண்டிய கண்டென்ட்டுக்கு பதிலாக பிராண்டுக்கு போய் நம்ம ரீச் ஆகணுன்றதுக்காக இப்போது கண்டென்ட்ஸ் நிறைய பேர் போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துல நம்ம விசிபிளாக பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ பிராண்ட் கண்ணில் படுறதுக்காக என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பண்ணுறாங்க? ஓகே, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நான் டெக்னிக்கல் சைட்லேருந்து சொல்கிறேன். பிராண்ட்ஸ் இப்போ இன்ஃப்ளூயன்ஸரை நம்புறதே குறைச்சிட்டாங்க. ஓகே, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பிராண்டே சொல்கிறேன். மாதம் 70 lakhs இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ண ஒரு பிராண்டு. இப்போ அவங்க ₹1 கூட செலவு பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். எங்களுக்கு 70 லட்ச ரூபா செலவு பண்ணோம் அப்படின்னா ஒரு 1.25 கோடி ரூபாயிலேருந்து 1.5 கோடி ரூபா வரைக்கும் ரிட்டர்ன் வந்துட்டு இருந்துச்சு. இப்போது நான் 70 லட்ச ரூபா கடைசியாக ஒரு மாதம் போட்டேன், 10 லட்ச ரூபா கூட எனக்கு ரெவன்யூ வரல. நான் அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கே போகக்கூடாதுன்ற பாயிண்டில் நிப்பாட்டிட்டு அந்த பிராண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களே இன்ஃப்ளூயன்சராக மாறதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எதுக்கு இங்கே போய் உனக்கு செலவு பண்ணணும்? ஓகே, அப்படின்ட்டு அவங்களே ஒரு யூடியூப் சேனல் பில்டு பண்ணி அதுலேயே ஒரு ஆடியன்ஸ் பேஸை பில்டு பண்ணி அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இது ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவேனே, அங்கே கொடுக்குற காசை இங்கே இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கான டீமை நான் பில்ட் பண்ணிடலாம். இன்னொன்று அந்த அவங்க அந்த இன்ஃப்ளூயன்சரை ரீச் பண்ணி அவங்க ஒரு டேட்டா எனக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டேட்டா சம்டைம்ஸ் வந்து ஃபேப்ரிகேட்டடாக இருக்குது. எனக்கு ரிசல்ட் வருமா வரலன்றது தெரியல. காசு போச்சுன்னா அவ்வளோதான். இவ்வளோ எனக்கு ரிஸ்க் ப்ராபபிலிட்டி இங்கே நிறையா இருக்குது. இங்கே நான் எப்படி வேணாலும் அதை ஆல்டர் பண்ண முடியும். நாளைக்கு வரவே இல்லைனாலும் என் அசெட் பில்ட் ஆனதான் நான் பார்த்துப்பேன்ற மைண்ட் செட்டுக்கு இன்றைக்கி எல்லா பிராண்ட்ஸுமே போயிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ப்ராப்ளம் நீங்களே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு பிராண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்கொயரி பண்ணுறாங்க, விச் இஸ் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அவங்க கேட்டாலுமே அதுக்கு என்ன வேல்யூ அவங்க கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். முன்னாடி நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேல்யூ வச்சுருந்தா நீங்கள் அந்த வேல்யூ யாரும் கொடுக்குறதில்ல. ஒருவேளை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா 8000 ஃபாலோஸ் 10,000 ஃபாலோஸ் வச்சுருக்கீங்களா, ₹2000 தரேன் சார், எனக்கு ஒரு வீடியோ போடுங்க. இந்த கிரியேட்டரை மட்டும்தான் இப்போ ரீச் பண்ணுறாங்களே தவிர பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாரும் இட்ஸ் இஸ் லைக் மைக்ரோ நானோன்னு சொல்லுவாங்களே, அந்த கிரியேட்டர்ஸை மட்டும் தான் ரீச் பண்ணுறாங்களே தவிர அதில் போட்டால் ஓகே 10,000 செலவு பண்ணால் கூட எதுவும் வரலனா கூட எனக்கு ஒரு பிராண்டிங் ஆக்டிவிட்டியாக கூட நான் நினச்சிட்டு போயிடுவேன்ப்பா, இல்லை 2 என்கொயரி வந்துச்சுன்னா கூட ஐம் ஹாப்பிப்பா அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் போகிறாங்களே தவிர ஹியூஜாக இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வரல. இப்போ ப்ராபப்ளி இப்போ உங்களை மாதிரி இந்த மாதிரி எனக்கு வந்து இன்டர்வியூ பண்ணுங்கள், பாட்காஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் இவ்வளோ பேர் இன்டர்வியூ எடுத்திங்கன்னா பேச முடியுது, இவ்வளோ பேருக்கு போய் எங்கள் ப்ராடக்ட் சேருது அப்படி, அதாவது என் ப்ராடக்ட் சேருதுன்றதை தாண்டி என்னையும் என் பிஸ்னஸையும் கொண்டு போய் சேருது. அந்த விசிபிலிட்டி அந்த பிராண்டிங்க்கு மட்டும் இப்போ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து இப்போ பெரிய பெரிய பாட்காஸ்ட் பண்ணுறவங்க எல்லாரும் இதுக்கு பே பண்ணுறாங்க, இதுக்கு காசு வாங்குறாங்க. கிரியேட்டருக்கு பே பண்ணுறதா எனக்கு தெரியல, ரொம்ப குறைஞ்சிருச்சு.
ஸோ நம்ம பாட்காஸ்ட்டுக்கு ஒரு 2-3 ஸ்பான்சர் வாங்கி தர தயாராக இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ. இல்ல நீங்க காசு கேட்டீங்கன்னா குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு சொல்றேன். நாங்கள் கொடுக்குறதே வேணான்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட் பாட்காஸ்ட்லாம் பண்ணோம். இங்க இன்ஃப்ளூயன்சர் என்ன சொல்றாங்களோ அதுதான். இங்க அப்படி கிடையாது. இந்த சைடு இருக்கவங்க அவங்க என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ பேச வைக்க முடியும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அது பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான் இல்லை. இப்போ எனக்கு வேண்டியதை நீங்கள் பேசணும்னு நான் இங்கே வந்து உங்களுக்கு கேட்கவே இல்லை. கரெக்ட். எனக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வியை தான் நான் கேட்குறேன். அதுக்கான பதில் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்றதை தான் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். கரெக்ட். ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் ஃபிட் மார்க்கெட்டிங் இல்லைல்ல. ப்ராபப்ளி அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யாருக்காவது அது தேவைன்னா போய் அவங்க ரீச் பண்ணுவாங்க. ஒரு லாங் கான்வர்சேஷனாக இருக்குது. எண்ட் டு எண்ட் அந்த ஜேர்னி கிடச்சிரும். அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு பண்ணி தருவீங்களா சார், எஸ்ஸா நோவா இது மட்டும் சொல்லுங்கள், அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடும். அந்த இடத்துல போய் ப்ரீஃப் பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்படி பாட்காஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அதனால பாட்காஸ்ட் ட்ரேட் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இனிஷியலி வந்து ஃபஸ்ட்டு கன்வர்ஷனில் மட்டும் இருந்த விஷயங்கள் இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரீச்சோட பாயிண்ட் ஆஃப் வியூலும் பார்க்குறாங்க. பேண்டோட விசிபிலிட்டி. எஸ். ஸோ அந்த விசிபிலிட்டி தான் இப்போ ரொம்ப முக்கியமாக வந்து எல்லாருமே நான் வந்து அதை இது இப்படி பண்ணுறாங்க. போட்டுறேன். அத்தாரிட்டி அண்ட் கிரெடிபிலிட்டி அது பில்டு பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கன்வர்ஷனை பெருசாக அவங்க கண்டுக்கிறது இல்லை. இப்போ வர்றதும் இல்லை. இன்ஃப்ளூயன்சர்கிட்ட போட்டால் கன்வர்ஷனும் இப்போ இல்லை. அதனால் இப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ தமிழில் ஒரு யூனிகார்ன் கம்பெனி உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஏன்னா நான் வந்து நீங்கள் சென்னையில் இருந்து இப்போ நிறைய எனக்கு தெரியும் நீங்கள் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கிட்டலாம் அப்போ இருந்தே வந்து நிறைய பேசிகிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் வந்து க்ளோஸ்லி வந்து நார்த்தில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்ததுன்னு பார்த்துருக்கேன். பெங்களூரில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து மூவ் ஆகி போய் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் தெரியும். பட் நம்ம சென்னையிலிருந்து டெவலப் ஆகக்கூடிய ஒரு யூனிகார்ன் கம்பெனியாக வரக்கூடிய அளவுக்கான ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு இந்த கிரியேட்டர் ஈகோ சிஸ்டமில் இல்லை இந்த கிரியேட்டர் ஃபேஸ் இப்போ போகுது இல்லையா, இதுலேருந்து இப்போ பில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா என்றைக்கு வந்து ஒரு யூனிகார்ன் கம்பெனி ஒரு 8,000 கோடிக்கு மேலே ஒரு வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய கம்பெனி வந்து யூனிகார்ன் கம்பெனின்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்து இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 4 மில்லியன் 5 மில்லியன் பீப்புள் நீங்கள் வச்சுருக்கீங்க. அதில் வந்து ஒரு 1/3 ஆஃப் த பீப்புளோ இல்லை 1/4 ஆஃப் த பீப்புளோ உங்கள்கிட்ட மாதம் கன்சியூம் பண்ணுறாங்க. இஃப் த ப்ராடக்ட் ப்ரைஸ் இஸ் மோர் தென் சம் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் வேல்யூக்கு மேலே இருக்குது, யூ ஆர் டூயிங் அ ட்ரேட் ஆஃப் வருஷத்துக்கு வந்து ஒரு 1,000 crore ட்ரேடு போகிறதுக்கான வாய்ப்பு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வேல்யூவேஷன் போயிடுவீங்க. இதுக்கப்புறம் நடக்கும் ஃபாலோஸ் பேஸ். அதான் சொல்ல இப்போ உங்களை மாதிரி ஆட்கள்லாம் அதை தான் பில்டு பண்ணணும். அந்த மாதிரி பில்டு பண்ணுறவங்களுக்கு ஃபண்டு பண்ணுறதுக்கும் ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் அந்த யூனிகார்ன் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஸோ கிரியேட்டர். அந்த வேல்யூ ஃபஸ்ட்டு கரெக்டாக க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஆமாம். அது குட்டி குட்டியாக பண்ணுறவங்க நிறையா பண்ணுறாங்க. பட் ஐபிஓ போகிற அளவுக்கான கிரியேட்டர்ஸ் இன்றைக்கி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் கொஞ்சம் சீரியஸாகவே டுவர்ட்ஸ் தட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சென்னையில் இருந்து. பட் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இல்லாத ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ இவங்களும் வந்து பேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டேக் ஆஃப் ஆகிடும்ன்றது. பட் அதுதான் 2-3 இயர்ஸில் நெக்ஸ்ட் கம்மிங் இயர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எஸ். சரி, இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பாக வந்து நிறைய ஒரு புது ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை யங்ஸ்டர்ஸ் வாண்ட் டு ஸ்டார்ட் அ ஜேர்னி இன் கண்டென்ட் கிரியேஷன் ஆர் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி விஷயங்களில் ஜஸ்ட்டு வந்து ஒரு பேஷனுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு பக்கமான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட எப்படி வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணி எந்த மாதிரியெல்லாம் வரலாம், ப்ளஸ் டிவிக்கே உடைய பலவிதமான சீக்ரெட்ஸை பற்றியும் எடுத்து பேசியிருக்கோம். ஸோ இதுவும் ஒரு அவேர்னஸாக இருக்கும்ல, எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றி நடக்குதுன்றது எல்லாருமே வந்து பார்க்கணும். கண்மூடித்தனமாக மட்டுமே எல்லாருமே பார்க்கக்கூடாது அப்படின்றத ஒரு டேட்டா பேஸ்டாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எப்படி தெளிவாக மாட்டி விட்டீங்க. இல்லை அதை தானேங்க சொன்னேன், நான் சொல்லலை, நீங்கள் சொன்னதை தான் நான் கேட்குறேன். பாயிண்ட் ஆஃப் வியூ அது தானே. சூப்பர். ஸோ வந்து இந்த ஷோவை அது எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து இது எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். தேங்க்யூ. அண்ட் ஐ திங்க் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரியேட்டர் நீங்கள். 10 வருஷம் ஆச்சா? 10 வருஷம் தொடர்ந்து பண்ணுறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கும் என்னோட விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அதர் சைட் ஆஃப் த காயின்லேருந்து பார்த்தா நமக்கு எந்தெந்த மாதிரியெல்லாம் வியூஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் அப்படின்றத இந்த ஒரு பாட்காஸ்ட்ல இருந்து நம்ம டிஜிட்டல் மீடியாவில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்னது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்மளுடைய பாட்காஸ்ட்டில் TS ஸ்கொயரில் எந்த கெஸ்ட்டை இன்வைட் பண்ணலாம் அப்படின்ற சஜஷன் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்களுடைய ஃபீட்பேக் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், கெஸ்ட்டை நீங்கள் சஜஷன் பண்ணலாம். அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.